I want to challenge you in a very simple way. Because you and I can make all the speeches we want to about how great it is. But the greatness is finally measured by what you do. Because Amway is the greatest organization in the world that demonstrates by performance that free enterprise really lives. It's what you do that counts, not what you say. So as we leave this place, let's be challenged to take the mantle upon our shoulders and make it work for us. To whatever level you're able to make it work, so that you will show friends, neighbors everywhere, those who question whether it works, not only that it works, but that you're willing to share it with them. When you succeed, then they succeed. And when they succeed, you succeed. You and Amway distributors everywhere are the living proof of free enterprise. Good evening. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். What a great evening to start இன்றைக்கு. வாவ். இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதமாக இருக்கு. ஏன்னா மே மந்த்ல we had celebration 22nd anniversary celebration. அதை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா what you do is important. Yes. இன்றைக்கு ஆம்வேல பாத்தீங்கன்னா இந்த 22nd anniversary celebrationல we are strongly driving the A70 journey. அந்த ஆம்வேவோட A70 journeyல எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கு, அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கன்சிஸ்டன்டாக ஒரு சஸ்டைனபிள் growth இருக்குன்றத ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு கரியரா பல பேர் இன்னைக்கு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ் ஸ்டோரிய நாங்க கடந்த மாதத்திலிருந்து எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய ஈவினிங் அழகாக தொடங்கி இருக்கு. எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி வாட் யூ டூ இஸ் இம்பார்ட்டன்ட், எப்படி பலரோட சக்சஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கு ஆம்வேல பார்த்தீங்கன்னா நாங்கள் 98ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 ப்ராடக்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 180 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இருக்கு. ஒரு 500 ரூபா செக்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு படிப்படியா ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ்ல வந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் 500 கிராம் வித் எஸ் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட். அதற்கு பிறகு ஒரு 1 kg வரும்போது அப்பா அந்த 1 kg விற்கிறதுல ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன்ஸ் இருந்தது. அதற்கு பிறகு வாவ் பண்டில் வரும்போது பாத்தீங்கன்னா வாவ் பண்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது புரோட்டீன் பவுடர் 1 kg ஈஸி ஆயிடுச்சு. வாவ் அச்சீவ் பண்ணும்போது அது ஒரு சக்சஸ் பல பேருக்கு இருந்தது. ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட். அதற்கு பிறகு குயின் வோக் டிரைவ் ஒரு 20,000 rupees 25,000 rupees ப்ராடக்ட் செக்மெண்ட்ல வரும்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ட்ரீம் பிக், திங்க் பிக், டூ பிக் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸாக்டா ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா we came out with a launch of another big ticket item in Amway. அதுதான் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மினி. ஸோ அந்த மினி ப்ராடக்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா எஸ் பிக் அச்சீவ்மெண்டா இருந்தது, பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் கடந்த மாதம் ஒரு ரீஜன் பண்ற சேல் தமிழ்நாடு ஸ்டேட் as a region is doing it. ஸோ இன்றைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அதோட ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் பத்தியும் உங்களுக்காக ஷேர் பண்றதுக்கு the first presenter I would like to invite Mr. Praveen to the virtual stage. Over to you, Praveen. Thank you so much, Raj. Good evening, everyone. So, இனிய மாலை வணக்கம். So, இன்னைக்கு வந்துட்டு as Raj said, ஒரு huge potential வந்துட்டு நம்மளோட atmosphere mini as a category. atmosphere வந்து பாத்தீங்கன்னா drastically நம்ம தமிழ்நாடு and பாண்டியில வந்துட்டு great sales பண்ணிட்டு இருக்கிறோம். So, I just like to share some PPT. எனக்கு அந்த Raj sir, you can just yeah, Praveen, you can go ahead, Praveen. You can go ahead. Okay. So first I like to congratulate everybody. ஏன்னா ஒரு huge sales வந்துட்டு remarkable sales வந்துட்டு நம்ம atmosphere miniல particularly
as Raj said வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஜன் பண்ணக்கூடிய சேல் வந்துட்டு நம்ம as a state வந்துட்டு நம்ம பண்ணிருக்கிறோம். And I have to congratulate each and everybody. ஏன்னா huge potential வந்துட்டு நம்மளுக்கு அவைட் பண்ணிட்டு இருந்தது. அதை டேப் பண்ணி we have started the retailing and across cluster சொல்லலாம். This எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் மினி we will be having a focus only on the metro. இல்ல வந்துட்டு நம்ம சிட்டிஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு I will show you some facts. கிளியரா வந்துட்டு percentage wise இங்க நீங்க பாத்தீங்கன்னா சென்னை கிளஸ்டர் வந்துட்டு 45% ஆஃப் த ஷேர். இது இந்த மாச சேல்ஸ் இது. அண்ட் கோயம்புத்தூர் கிளஸ்டர் வந்துட்டு 22% அண்ட் மதுரை வந்து 23% அண்ட் ஈவன் திருச்சி கிளஸ்டர் 10% வந்துட்டு மார்க்கெட் ஷேர் வந்துட்டு அட்மாஸ்பியர் மினிக்கு வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க பர்டிகுலர்லி. அண்ட் ஐ கேன் see it மெட்ரோ வந்துட்டு அது கிராஸ் பண்றதுக்கா லைக் அந்த ஷேர் பெர்சன்டேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற பிரைஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ 30,999 and 37,999 unimaginable price. ஏன்னா மிஷன் கிளீன் ஏர் ஃபார் எவ்ரி ஹோம். அந்த ஹோம்ன்றது இப்போ நம்ம டொமஸ்டிக் நீடா மாத்திட்டோம். ஏன்னா பிகாஸ் we have been selling it for dental clinic and office and நிறைய இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர் ப்ரோக்ராம் நிறைய கிரியேட் பண்ணி we are making a record and we are breaking the record by our own. லைக் லாஸ்ட் மந்த் செட் பண்ண ரெக்கார்ட் இந்த மந்த் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் பொட்டன்ஷியல் வைஸ் பார்த்தோம்னா இது எப்படி கிரியேட் ஆச்சு இந்த மார்க்கெட் அண்ட் ஹவு இட் ஸ்டார்டட்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா இடத்துலயுமே ஏர் கண்டிஷன் போட்டிருந்தோம். நோ படி ஹஸ் பின் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இப்ப இந்த பேண்டமிக் இந்த COVID-19 சிச்சுவேஷனுக்கு யாருமே ப்ரிப்பேர் ஆகல. பட் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டுன்றதுனால லாஸ்ட் செப்டம்பர் 2019ல லான்ச் பண்ணும் போதே நம்ம கிளியரா வந்துட்டு we had a vision. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்ன்றது இட் should not restrict only with dust and smoke. We have to concentrate on pathogens ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணோம். கரெக்டா வந்துட்டு the situation happened and thankfully we have a product in place. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு they have given a clear instruction HEPA grade filters வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு in all the places like public forums and maximum வந்துட்டு இந்த டாக்டர் பிளேசஸ் எல்லாத்துலயும் நம்ம போட்டுறணும் clinics and OP and also the places where it has a square feet of around 300-325 square feet வந்துட்டு we need a HEPA grade filter ன்னு சொல்லிட்டு. and இந்த ஏர் பியூரிஃபையர் மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இன்ஸ்டன்டா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இட் இஸ் லைக் ப்ரீவியஸ்லி அந்த அவேர்னஸ் இருந்தது பட் அந்த ஷேர் வந்துட்டு இட் இஸ் நாட் இன்க்ரீசிங். பட் நவ் சின்ஸ் த டிமாண்ட் சிச்சுவேஷன் இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு and everybody have started purchasing and started looking for a good air purifier which can address to everything. ஒரு clean pure air நான் சுவாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது எப்படி வந்துட்டு A to Z வந்துட்டு என்னால கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு people are started browsing about the product and the product பத்தி தெரிஞ்சுக்கும் போது we have a product in Amway like and நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது which is internationally certified and European standard எல்லா clearance வச்சிருக்காங்க. and we are the product who have been clearly certified by British Allergy Foundation for removing the virus and removal rate வந்து பாத்தீங்கன்னா more than 99%. and I just want to tell you our atmosphere mini we have not launched September 2019. இதுதான் ஸ்டார்ட் கிடையாது. we have started this air purification journey from 1986 onwards. ஒரு எவல்யூஷன் நீங்க பார்க்கலாம் ப்ராடக்ட் வந்து எப்படி எவல்யூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ குளோபலா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு அட்மாஸ்பியர் ஸ்கை அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு அட்மாஸ்பியர் மினி. ஓகே ஸோ வி ஹாவ் 32+ years of experience அண்ட் இந்த கேட்டகரியில மட்டுமே 80+ பேட்டன்ஸ் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்றோம். அண்ட் மோர் தென் 3 மில்லியன் ஏர் பியூரிஃபையர்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் வைட் சேல் பண்ணிருக்கிறோம். அண்ட் இந்த நம்பர் ஐ ப்ராமிஸ் within a year வந்துட்டு குளோபலா டபுள் ஆக போகுது. 35 lakh யூனிட் வந்துட்டு 70 lakh யூனிட். நோ அது அந்த தாட்டே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி டபுள் பிகாஸ் இட் இஸ் குளோபலி அந்த ரிக்வயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால. அண்ட் our product are having a capacity of trapping more than 300+ pathogens. So அந்த 300+ pathogens நான் சொல்லும் போது this includes virus, bacteria, pollens, everything and 15 different gases also it can remove it. So huge potential இருக்கு. and please go ahead and
ப்ராடக்ட்ட பத்தி வந்துட்டு பேசுங்க, ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ, ப்ளீஸ் ரீச் அவுட் டு அவர் டீம், and we can just untap the potential and we can make the maximum use out of it. Thank you so much, Raj, over to you. Thank you so much, Praveen, for sharing the insights about the market. எப்படி இந்த atmosphere many market potentials இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்றைக்கு கன்சிஸ்டன்டாக grow ஆயிட்டு இருக்கு. So good evening viewers. Okay, Amwayல பலவிதமான changes வந்துட்டு இருக்கு. So we just wanted to share quickly. உங்க எல்லாருக்கும் தெரியும் already we shared about this important changes, which is Amway new model. Okay, entry model நமக்கு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து மாற போகுது. இது என்னன்றது பாத்தீங்கன்னா there are 3 இன்றைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு பர்சனுக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ரிஃபர்ட் கஸ்டமரா ஜாயின் ஆகலாம். பிசினஸ் இருந்ததுன்னா டைரக்ட் செல்லரா இருக்காங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி எனக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எஸ் ஆம்பேல டைரக்டா ப்ரிஃபர்ட் கஸ்டமரா ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கி லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். எனக்கு ப்ராடக்ட்ஸும் பிடிச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு, எஸ் நான் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலரா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மூலியமா எனக்கு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது இன்கம்ஸ் இருக்கு. இன்னொன்னு எனக்கு பாத்தீங்கன்னா எஸ் எனக்கு ப்ராடக்ட்ஸும் பிடிச்சிருக்கு, பிசினஸும் பிடிச்சிருக்கு, நான் எப்படி டைரக்ட் ரீட்டைலரா ஜாயின் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி பல பேரை எனக்கு இந்த வியாபாரத்துல எடுத்துட்டு வரதுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க ஆம்பே டைரக்ட் செல்லராகவும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இன்றைக்கு இருக்கிற ஜாயினிங் ப்ராசஸ் என்னவோ அதே தான் ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு பண்றோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் திங் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக ஜாயின் பண்ணிப்பாங்க. அதுல ப்ரிஃபர்ட் கஸ்டமரை ஸ்பான்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிருப்போம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பான்சர் பண்றதுக்கு இப்போதைக்கு டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ உங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண தேதி முதல் உங்களுக்கு ஒரு 90 நாட்களிற்குள் அட்லீஸ்ட் 3 கஸ்டமருக்கு 5000 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக நீங்க கண்டினியூ பண்றதுக்காக. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 9 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக கண்டினியூ பண்ணலாம். அந்த இயர்ல அட்லீஸ்ட் 10,000 ரூபாய் டோட்டலாக நீங்க ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் அன்ரிஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு நீங்க செல் பண்ணும்போது ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக அடுத்த வருடமும் கண்டினியூ பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் ரிலேட்டிவ்ஸ் நிறைய கஸ்டமருக்கு நான் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணியாச்சு. நான் ட்ரேட் டிஸ்கவுண்ட், ரீட்டைல் மார்ஜின், கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல உண்டாகிய 3%, 6%, 9% கமிஷன்ஸ் கூட நான் எடுக்கிறேன். எனக்கும் இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கு, நான் இன்னும் டெவலப் பண்ணணும்னா இன்னொருத்தரை ஸ்பான்சர் பண்றதுக்கு என்னால பாசிபிள் இருக்கா? எஸ். அந்த ஸ்பான்சர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அசஸ்மெண்ட் கோர்ஸ் வச்சிருக்கோம். அந்த அசஸ்மெண்ட் கோர்ஸ் என்னன்னா நீங்க அந்த KPMGல ஆன்லைன்ல ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா யூ வில் கெட் அ சர்டிபிகேட். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஸ்பான்சரிங் உண்டான ரைட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப ஸ்பான்சர் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் 7 நாட்கள் நீங்க ப்ராடக்ட் செல் பண்றதுக்கு உண்டான லேர்னிங். அதற்கு பிறகு 8ஆம் தேதி முதல் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு உண்டான கோர்ஸும் இருக்கு. டோட்டலாக பாத்தீங்கன்னா 90 நாட்களுக்குள் ப்ராடக்ட்ஸ் 5000 ரூபாய்க்கு 3 கஸ்டமருக்கு நாங்க சேல் பண்ணிருக்கணும். நீங்க இன்னொன்று இந்த ஸ்பான்சரிங் உண்டான கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். ஆம்பேயோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஒரு சிக்னேச்சர்ஸ் இருக்கும், KPMG. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு கிரெடிபிலிட்டி ஆஸ்பெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போஸ் நான் இந்த 90 நாட்களுக்குள் இந்த கிரைட்டீரியா நான் மீட் பண்ணவில்லை என்றால் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் இருந்து கஸ்டமராக மாறிவிடுவேன். நான் ஆல்ரெடி 1-2 ஸ்பான்சர் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் பண்ணியிருந்தேன்னா தட் வில் பி ரீஅலைன் டு மை பிளான். ஸோ அடுத்த வருடமும் என்னுடைய பிஸ்னஸ் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக நான் கண்டினியூ பண்றதுக்கு கிரைட்டீரியா இஸ் சிம்பிள். ஒரு வருடத்திற்கு 10,000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்டை நான் சேல் பண்ணியிருக்கணும். அதில் அட்லீஸ்ட் 5000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட் 3 கஸ்டமருக்கு இருக்கணும். அது இருந்தா என்னுடைய பிசினஸ் அடுத்த 12 மாதமும் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக கண்டினியூ பண்ணப்படும். சப்போஸ் நான் இந்த கிரைட்டீரியா மீட் பண்ணவில்லை என்றால் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலரில் இருந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமராக மாறிவிடுவேன். என்னுடைய ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ரீஅலைன் டு மை அப்ளைன்.
அதற்கு அடுத்த வருடம் இந்த 10,000 ரூபாய் நான் வந்து ஆம்பே டைரக்ட் ரீட்டைலரா ஜாயின் பண்ண ஸ்பான்சரிங் ரைட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் ஒரு ஆம்பே டைரக்ட் செல்லராக கண்டினியூ பண்றதுக்கு கிரைட்டீரியா சேம். ஒரு வருடத்திற்கு 10,000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் நான் செல் பண்ணி ஆகணும். நான் சப்போஸ் மீட் பண்ணவில்லை என்றால் ஆம்பே டைரக்ட் செல்லரில் இருந்து ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக மாற்றப்படும். என்னுடைய எல்ஓஎஸ் இன்டாக்டாக இருக்கும். அதற்கு அடுத்த வருடமும் நான் இந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான கிரைட்டீரியா அட்லீஸ்ட் 3 கஸ்டமருக்கு 5,000 ரூபாய்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் அதில் செல் பண்ணவில்லை என்றால் ஆம்பே டைரக்ட் செல்லரில் இருந்து ஆம்பே டைரக்ட் ரீட்டைலராக மாற்றப்படும். நான் என்னென்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலரை ஸ்பான்சர் பண்ணியிருந்தனோ தட் வில் பி ரீஅலைன் டு மை அப்ளைன். ஸோ நெட் நீங்க பார்க்க வேண்டியது என்னவென்றால் வருடத்திற்கு ஆனுவல் கிரைட்டீரியா ஆகிய 10,000 ரூபாய் டர்ன் ஓவர் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் எங்களோட நியூ டைரக்ட் என்ட்ரி மாடல். சப்போஸ் இந்த 3வது வருடமும் நான் கிரைட்டீரியா மீட் பண்ணவில்லை என்றால் என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆம்பே டைரக்ட் ரீட்டைலர் இருந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமராக மாறிவிடும். எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிரைட்டீரியா நான் இன்ற மந்த் நான் ஜாயின் பண்ணாலும் ஆம்பே டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னா ஸ்பான்சரிங் கோர்ஸ் அவசியம் இல்லை. இந்த 5,000 ரூபாய்க்கு உண்டான கிரைட்டீரியாவும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இந்த மந்த் யூ கேன் ஸ்பான்சர் எனி டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்களுக்கு இந்த கோர்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. இது எல்லாம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜாயின் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மாத்திரம் இருக்கிறது. ஸோ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 முதல் ஆம்பே டைரக்ட் செல்லராக கண்டினியூ பண்ணப்படும். அதற்கு அடுத்த வருடம் அதாவது என்னுடைய பிசினஸ் 2021 வரை ஆம்பே டைரக்ட் செல்லராக இருக்கும். ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் உங்களோட பிசினஸ் கண்டினியூ பண்ணுவதற்காக இந்த 10,000 ரூபாய் ஆனுவல் கிரைட்டீரியா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஆஸ் அ நியூ டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்க பிசினஸ்குள்ள வரும்போது இந்த கிரைட்டீரியா இருக்கிறது. செகண்ட் இயர் கிரைட்டீரியா ரிமைன் சேம். ஸோ தேர்ட் இயர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. நீங்க இந்த ஷோவை பாருங்க. எங்களோட ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எப்படி இந்த ஒரு வியாபாரத்துல ஒரு கரியரா எடுத்திருக்காங்க. பிகாஸ் தேர் ஆல் இந்த பிசினஸ் A70 ஜேர்னில ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ சில பேர் ஜாயின் பண்ணும்போது பார்ட் டைமா எடுத்திருந்தாங்க. இன்றைக்கு அது ஃபுல் டைமாக பிசினஸ்ல கரியராக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இன்றைக்கு அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ண போறாங்க. Without taking much of time, with your support, I would like to invite very young and active couple, Miss Madhumati and Mr. Sashi Kumar from Coimbatore. இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா she is a homemaker. சரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா he is a mechanical engineer by profession. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருந்தாரு. இவர் இந்த பிசினஸை கேஷுவலா எடுத்தாரா, சீரியஸா எடுத்தாரா, இல்ல ஜஸ்ட் லைக் தட் எடுத்தாரா, எப்படி இன்னைக்கு இந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்டா இருக்காருன்றத அவர் உங்களோட ஷேர் பண்ண போறாங்க. So thank you so much, sir and ma'am, for joining. Welcome to our show. Thank you, Raj. Thank you, sir. Thank you so much. Hi, friends. Good evening. First, my wife will say hi, then I will come back. Hi, friends. Good evening. Myself, Madhumati, housewife. நாங்கள் இந்த பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன புதுசில் இவர் நல்ல ஜாப் இருந்தாரு, நல்ல இன்கம், ப்ரைவேட் கன்சர்ன்ல ஜிஎம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல லைஃப் ஸ்டைலராக இருந்தோம் நாங்கள். பட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று லேக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப பிஸியாக இருப்பாரு. மார்னிங் 7 o'clock போனால் பார்த்தீங்கன்னா நைட் எப்போ வருவாருன்னே தெரியாது. செகண்ட் சண்டே கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், சண்டே கூட பார்த்தீங்கன்னா ஜாப் போயிடுவாரு. ஸோ எப்படியும் எங்க பையன் எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், யூகேஜி படிக்கிறான், செமிஸ்டருக்கு. எங்க 2 பேருக்கு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே அவனால முடியாது. ஸோ நாங்க இந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலியமா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எங்களுக்கு. அப்புறம் நாங்க இந்த பிசினஸ் எடுத்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என் கூட ஃபுல் டைம் இருக்காரு, என் கூட லைஃப் கூட இருக்காரு. இப்போ ஃப்ரீயா இப்போ நாங்க லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா லிவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பண்ண முடியும். தேங்க்யூ. Okay, thank you. Okay, friends. She has to take care of herself.
ஸோ என்னோட ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் மெனி பீப்புள். ஏன்னா இடையில பேசும்போது நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் தேங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கம்பெனியோட சாம் மேம், ஜெரால் சார், ராஜ் சார் அண்ட் சுரேஷ் சார் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். கிவிங் மீ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் அரவுண்ட் ஸோ மெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தினேஷ், எழில், காளிதாஸ் சார் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டு. அதே மாதிரி வந்து ட்ரெயினர்ஸ் வின்சென்ட் சார், நாகராஜ் சார், லட்சுமி மேடம், ஸ்ரீனா, கண்டிப்பாக அவங்க டயர்லெஸ் எஃபர்ட். அதாவது இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவங்க கொடுக்குற ட்ரெயினிங்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை பற்றி சொல்கிறதுக்குன்னா இந்த என்ன பேச போனால் இந்த பிஸ்னஸ் வரக்கூடிய என்னோட ஒய் ஐ டுக் திஸ் பிஸ்னஸ், ஹவ் ஐ டுக் திஸ் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணாலும் என்னோட லைஃப் எவ்வளோ மாறி இருக்கு, ஒய் ஐ சூஸ் எஸ் அ கேரியர். எதுக்காக இந்த என்னோட ஸ்டோரி கேட்கணும், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக நான் ஃபுல் ஸ்டோரி சொல்ல போகிறதில்ல. அது அங்கங்கே நடந்த ஒரு சம்பவங்களை தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த சம்பவங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரிலேட் ஆகும். சார் இவர் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும் தோணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி somewhere in some message definitely inspired. So stay tuned for next 1 hour. நான் பிறந்தது வந்து நேம் சசிகுமார். பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண கிராமம், விவசாய குடும்பத்தை அப்பா அம்மா. பெரிய வசதின்னு சொல்ல முடியாது, ஒரு குக்கிராமம் தான். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃப். கொஞ்ச நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு 3rd standard படிக்கும்போது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க, அங்கே தண்ணி இல்லை அப்படின்ட்டு அவங்க கர்நாடகா போயிட்டாங்க விவசாயம் பார்க்கறதுக்காக. எங்களை வந்து என்ன அக்கா தம்பி எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் வளர்ந்தோம். எனக்கு அப்படி இருந்து ஒரு ட்ரீம், நாளைக்கு நான் பெரிய ஆளாகி எனக்கு ஒரு கல்யாணம், எனக்கு ஒரு குழந்தை வரும்போது கண்டிப்பாக அவங்களோட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தெரியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு. பட் எனக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். படித்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அரசியல் துவக்க பள்ளி தான். காமெடியாக இருக்கிற ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்கு. ஒரு 5th படிக்கிற வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியாது. எல்லா சேர்ந்து ஒரு டீச்சர் இருப்பாரு. சம்டைம் வந்து பாட்டுக்கெல்லாம் வந்து கூட்டிட்டு வருவாரு. அப்போ அந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு அடுத்து வந்து 6th போகும்போது எனக்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்புறம் தான் ஏபிசிடியே படிக்கிறேன். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. 10th முடிக்கும் போது எனக்கு என்ன ட்ரீம் என்ன, நம்ம கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகணும், நிறைய கார் வாங்கணும், வீடு எடுக்கணும், ரிச் ஆகணும் அப்படிங்கிற ட்ரீம் எனக்கு அப்படியே இருக்கு. கண்டிப்பாக நம்ம லைஃப் பெரிய ஆளாக வந்து. பட் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாது கேரியர்ல. பட் எனக்கு வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு. ஏன்னா எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் பற்று அதிகம். அப்போ நான் 10th படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பக்கத்து வீட்டுக்கு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி தம்பி தமிழ் வார்த்தை நிறைய சம்பாதிக்க முடியாது, எதுவும் ஆனாலும் எனக்கு வந்து ஃப்ரெண்டு, அதே நீ வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா போயிடும், சீக்கிரமா வேலைக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் பார்ட் டைம் பிஏ படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதே மாதிரி எங்க சித்தி வந்து ஓகே ஐ வில் சேஞ்ச் த ஸ்பீக்கர். Sorry for this. Now okay voice? Sir okayங்களா voice? Yes sir, fine Sir, sir. absolutely fine. Absolutely fine. Thank you. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு டிப்ளமா ஜாயின் பண்ணேன். டிப்ளமா போகும்போதெல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறோம். பொள்ளாச்சிங்கிற சிட்டியில் ஒரு பாலிடெக்னிக், நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பேர். அந்த லைஃப் வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத லைஃப். அந்த ஒரு 3 years அப்படிங்கிறது காலேஜ் ஹாஸ்டல் லைஃப். இன்ஃபேக்ட் அந்த காலேஜில் நடந்த ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸு. அவங்க டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேராகிராஃப் படிக்க சொன்னாங்க. அப்போ நான் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், குணோ அப்படின்னு ஒரு படிக்கும்போது அவங்க டீச்சர் நில்லு என்னது குணோவா, என்னப்பா அது அப்படின்ட்டு போய் வந்து பார்க்குறாங்க. நோ அப்படிங்கிறத குணோ அப்படின்னு இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் இருந்திருக்கு. அப்புறம் அன்னைக்கு வந்து பயங்கர எம்ப்ரேசிங்காக போச்சு. இன்ஃபேக்ட் நான் நிறைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டே தமிழ் தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்த பையன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகலான்ட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டிப்ளமோ 94%. அப்போ வந்து எனக்கு என்ன சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனப்போ சொன்னாங்க, என்னப்பா நான் நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கேன், நீ வந்து இன்ஜினியரிங் உனக்கு ஈஸியாக லேட்டரல் என்ட்ரி சான்ஸ் கிடைக்கும், வை டோன்ட் யூ கோ ஃபார் இன்ஜினியரிங் அப்படின்னாரு. சரி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன். நான் வந்து அப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 14th ரேங்க் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சது. ஆனால் என்னாச்சுன்னா அப்போ வந்து ஃபீஸ் 2500 ரூபா தான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னை டிப்ளமோ படிக்க வச்சதே கடன் வாங்கி படிக்க வச்சிடும், அதுக்கே வட்டி கட்டிட்டு இருக்கோம், அதுவே நீ சம்பாரிச்சு கட்டணும், அடுத்து அக்கா பேரை படிக்க வைக்கணும், அதனால பேசாம வேலைக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. என்னால் 2500 கூட கட்ட முடியாதுட்டாங்க.
ஸோ அப்போ ஒரு 17 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்புக்கு தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இப்போ ஜாப் எல்லாம் கிடைக்கல ஈஸியா. அப்ப எங்க பெரியப்பா உண்மையில அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணும். அவரோட ரெஃபரன்ஸ் ஒரு ஜாப் கிடைச்சது. அந்த இன்டர்வியூ போனப்போ அந்த எம்டி என்ன சொன்னார்னா, தம்பி இங்க 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணு, 1000 ரூபாய் சம்பளம் மாசம். இதை புதுசா நாங்க நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிருக்கோம். அங்க போனாலும் 1000 ரூபாய் தான் சம்பளம். என்ன அங்க போனா தங்குற இடம் சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்துருவோம் அப்படின்னாரு. நான் பார்த்தேன் இங்க தாத்தா பாட்டி கேட்கணும் படனா இருக்கிறதுக்கு பெட்டர் நார்த் இந்தியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச நான் லைஃப் எடுத்து ஒரு நல்ல முடிவு. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹிந்தி கத்துட்டேன். இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் டெவலப் ஆச்சு. அங்க போய் ஒரு 10 வருஷம் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி பேக்டு. 98 to 2007 வரைக்கும் ஒரு 9 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வளர்த்தெடுத்த கம்பெனின்னு சொல்ல முடியும். நிறைய நாலேஜ் ஒரு ஆப்ரேட்டர் தான் ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு கூட மெஷின்ல கூட ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த பிசினஸ் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் லைஃப் லாங் தேங்க் பண்ணி ஆகணும். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் சீக்கிரமா ஆப்ரேட்டர் இருந்து சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போஸ்ட் ஆகி ஒரு 2007 வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீ மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பொண்ணு கொடுத்துட்றாங்க. இந்த பீகார் மத்திய பிரதேஷ் அப்படின்னா யாரும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லை. அப்போதான் எம்டி கிட்ட சொன்னேன், சார் நான் ஃபாரின் போலான்ட்டு இருக்கேன், சம்பளம் 10 மாட்டேங்குது, 2வது 10 எடுத்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவரது ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூர்ல, அங்க வந்து நான் ஜிஎம் ப்ரொமோட் பண்ணி, ஏன்னா அதுக்கடி நான் பார்ட் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா பிஇ அதாவது ஏஎம்இன்னு சொல்லுவாங்க ஒரு கோர்ஸ், நான் ஜாபுக்கு போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீம் வந்து என்னோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து பிஇன்னு போடணும் அப்படிங்கிறதா, வேற எதுவும் பெரிய ட்ரீம் இல்லை. அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேலரி, I10 கார் கொடுத்துட்டாங்க, வீடு சொந்த வீடு அதுக்குள்ள கட்டிட்டு நானு ஒரு 27 இயர்ஸ் அப்படிங்கிற ஏஜும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் லேக் பர் மந்த் சேலரி, வீடு கார் கம்பெனி கொடுத்துருக்காங்க, சொந்த வீடு கட்டியாச்சு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு லைஃப்ல ஒரு அரைவிடுங்கிற மாதிரி ஃபீலிங். ஸோ தென் மேரேஜ் நெட்ல பார்த்து நானா தான் பொண்ணை கண்டுபிடிச்சேன். வீட்டில் சொன்னேன், ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைச்ச இப்போ பேசினாங்க இல்லையா, என் லைஃப்ல கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் அவங்க தான். அதாவது என்னுடைய சுக துக்கம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 100% பங்கு எடுத்துருக்காங்க. இந்த பிசினஸ்ல இந்த அளவுக்கு டெவலப் ஆன காரணம் அவங்க தான். இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இந்த பிசினஸ் சீரிஸ் எடுத்து பண்ணணும் அவங்க தான். ஸோ அப்போ மேரேஜ் ஆச்சு, கூல் லைஃப், நல்ல சேலரி, காரு, வீடு, சிட்டிக்குள்ள இருக்கும். சின்ன வயசு மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்க நிறைய சுத்துவோம், டெய்லி படத்துக்கு போவோம், ஹோட்டல் சாப்பிடுவோம். கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஹோட்டல் இருக்குதோ ஒரு ஹோட்டல் அங்கே சாப்பிடாம இருந்ததுல, அப்படி ட்ரை பண்ணி வந்து லைஃப் என்ஜாய் பண்ணோம். ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எகைன் அந்த ஜாபோட நேச்சர், இன்னும் சும்மா யார் 1 லட்சம் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கும் இல்லையா. ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி தான், ஒரு 200-300 பேர் ஒர்க் பண்ற கம்பெனி. ஸோ நிறைய அந்த ஜாப் ப்ரெஸ்ல இருக்கும்போது அந்த மேரேஜ் ஆன புதுசுல தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் என் லைஃப்ல என்ட்ரி ஆச்சு. இந்த மாதிரி கூல் லைஃப் இருக்கும்போது யாராவது வேற பிசினஸ் திங்க் பண்ணுவாங்களா? சான்ஸ் இல்லை. அப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆன மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு. அவர் வந்து எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாரு, நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பிசினஸ் இப்படி ஏங்க அப்படின்னாரு. நான் அதுக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி என்னங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாரு. என்னங்க நம்ம ஒரு டெக்னிக்கல் பீப்புள், டெக்னிக்கலான ஒரு திங்க் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட கேட்டுருக்கணும்ல அப்படின்னு அவருக்கு நான் எல்லாமே என்கிட்ட கேட்டுதான் செய்வீங்க. எப்படி அவரோட மேரேஜை வந்து நான் சொல்லிதான் மேரேஜ் பண்ணாரு. ஆக்சுவலா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலா ஒரு நல்ல மனிதர். ஆக்சுவலா அவர் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாரு. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு தான் நான் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கொடுத்தாரு. சச் அ கிரேட் பர்சன் அவரு. என்னோட ஜென்ரேஷன் அவர் மறக்க முடியாது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவர் இந்த மாதிரி பிசினஸ் எடுத்து சொல்லிட்டு டக்குன்னு ஒரு துணி தான் வைக்கிற அந்த S8 எடுத்து டேபிள் மேல வச்சாரு. உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நான் எடுத்து பார்த்தேன், என்னங்க துணி துவைக்கிறதுக்கான ப்ராடக்ட். இது வரைக்கும் லைஃப்ல துணி துவைக்கணும், சோப் பார்த்துருக்கோம், சோப் பவுடர் பார்த்துருக்கோம், இதுன்ற பாட்டில் இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு ரேட்டு பார்த்து, அடடா என்னங்க பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு, அந்த 50 ரூபாய்க்கு புள்ளி வந்து மாத்தி 500 ரூபாய்க்கு போட்டாங்க அப்படின்னு. இல்ல 500 ரூபா தான் அப்படின்னாரு. என்னது துணி துவைக்கிறதுக்கு 500 ரூபாயா? இதுன்னு பகல் கொலையா இருக்குங்க. ஒரு என் பேண்ட் 500 ரூபாய் இல்லை, என்னங்க 500 ரூபா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னாரு. விற்கிறாங்க, இதெல்லாம் இந்த பிசினஸ் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதோ தப்பா தெரியுது எனக்கு, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு. நான் விட்டுருவான்னு நினைச்சேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, அந்த கட்டாயப்படுத்தி அந்த ப்ராடக்ட் எனக்கு வித்துட்டு போயிட்டாரு. எனக்கு உண்மையிலேயே அதை வாங்குறதுக்கு மனசே இல்லை. அவ்வளவு சேலரி வாங்கிட்டு எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணாரு. வாங்குறதுக்கு மனசுல ஃபோர்ஸ் பண்ணி சேல் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் அதை அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க யூஸ் பண்ணி பாருமான்ட்டு. ஏன்னா நாங்க வந்து மாமனார் வீட்டு துவைக்கிற கொடுத்துருவோம். அப்ப எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கல. அம்மா என்ன பண்ணாங்க, நுரவரல ஊத்தி ஒரு பாட்டில ஒரே நாள் காலி பண்ணிட்டாங்க. 6 லிட்டரையும் காலி பண்ணிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்கறேன், எப்படிமா இருந்துச்சு அது ஒண்ணு. ஐயோ தயவு செய்து வாங்கிடாத, இந்த வடிவேலு சொல்றேன்ட்டு
பார்த்தா ஒரு நாளைக்கு 500 மாசம் துணி வைக்கிறதுக்கு என்ன செலவாரு, அது வந்து நுரையும் வரமாட்டேன் ஒன்றும் வரமாட்டேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்க நான் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் அதை வாங்கி கொடுத்துருவானுங்க. எனக்கு இதை எதிர்பார்த்தேன். உடனே கூப்பிட்டு சொல்லிட்டேன், எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டாம், நான் சொன்ன அப்பவே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு, எங்களும் தயவு செஞ்சு பிசினஸ் விட்டுருங்க அப்படின்ட்டேன். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா டெமோ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாரு. மணி பேக் ஹேண்ட் இருக்கிறாரு, அதுக்குள்ள ஃபுல்லா யூஸ் பண்ணியாச்சு. நான் சரி வந்து காமிங்க அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணாரு. சண்டே நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், சம்டைம்ஸ் சண்டே ஆஃபீஸ் போயிருவேன், நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். நான் ஆஃபீஸ் வந்தாரு. நான் வரும்போது என்ன பண்ணேன், டெமோனா வந்து துவைச்சு காட்டுவாருன்னு நினைச்சிட்டு சரி அங்க ஆஃபீஸ் துணி இல்லையன்ட்டு ஒரு பனியன் கிளாத் எடுத்து மெஷின் இருக்கிற அந்த லூப்ரிகேஷன் அழுக்கெல்லாம் அப்படியே உள்ள போட்டு பரட்டி கருன்னு அந்த கழும்போட ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு பின் பண்ணி கொண்டு போய் ஒரு கார்ல சீட் கவர் வச்சுட்டேன். வந்தாருன்னு இதை துவைச்சு காட்ட சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்தாரு, வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்கன்னாரு. நான் பக்கெட்ல எடுத்து விட்டேன், இல்ல பாத்ரூம் போயிடலாமா, இல்ல காருக்குள்ளேயே பண்ணிக்கலாம் டெமோனாரு. என்னடா காருக்குள்ள எப்படி துவைச்சு காட்டுவாருன்னு எனக்கு டவுட்டு. சரி நான் காருக்குள்ள உட்காந்தோம், அந்த குடிக்கிற தண்ணி பாட்டில் இருந்துச்சு, அதுலயே எடுத்து டெமோ பண்ணேன். 2 டம்ளர் எடுத்தாரு, ஒரு எக்ஸ்பரண்ட் பவுடர் போட்டாரு, தண்ணி ஊத்தினாரு. நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன், துணி கேட்பாரு கொடுப்பாருன்ட்டு. அப்புறம் மஞ்சத்தூள் போடக்கூடாது நேமே சொல்றாங்க, இருந்தாலும் அவர் மஞ்சத்தூளால போட்டாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ரெட் ஆச்சு, எல்லோ ஆச்சு, காமிச்சாரு பாத்தீங்களான்னு. சரி என்னங்க அப்படி பாத்தீங்கன்னா இது ரெட்டா இருக்குது, இங்க பாருங்க அது ரெட்டா இருந்தா மஞ்சளா இருந்தா எனக்கு வந்து அதை பத்தி கவலை, எனக்கு வந்து அடுக்கு போகணும், அது மேட்ரு. டெமோ வந்து இந்த துணி எடுத்து காமிச்சாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை துவைச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் அவர் பார்த்துட்டு பயந்துட்டாரு, என்னது இதை துவைக்கணுமா அப்படின்னு பேக் அடிச்சுட்டாரு. நான் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு துவைச்சு காட்டுறேங்க அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது துவைக்க முடியாது அப்படின்ட்டு அதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பத்தி நினைக்கல, அவரு அதை பத்தி சொல்ல, நான் விட்டுருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா எங்க கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்படி கொரோனா வந்த மாதிரி அன்னைக்கு ஒரு எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட், கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியாச்சு. கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கம்மியான உடனே சேலரி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஒரு மாசம் வரும்போது அவர் எம்டி என்ன பண்றது தெரியல. அப்ப நாங்க ஒரு 4-5 மேனேஜர் வந்து எம்டிக்கு வந்து ஒரு சஜஸ்ட் கொடுத்தோம். நாங்க ஒரு 4-5 பேருக்கு வந்து சேலரி அதிகம், எங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டாம், ஒர்க்கர்ஸ் மட்டும் கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எம்டி என்ன பண்ணாரு, சரி ஓகேன்ட்டு கொடுத்துட்டாரு. ஒரு மாசம் கொடுத்துட்டாரு. சரி அடுத்த மாசம் நம்மளுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த இவர் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு 3 மாசமா பிரச்சனை சரியால, 3 மாசமா சேலரி வரல. கேட்கறதுக்கு பயமா இருக்கு எம்டி கிட்ட, ஏன்னா எனக்கு தெரியும் சுச்சுவேஷன் மோசமா இருக்குன்னு. அப்பதான் வந்து என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு பயம் அன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நான் வந்து ஒரு கான்ஃபிடண்டா நம்ம தான் ராஜான்ட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஃப்ரெண்டு. சரி ஒய்ஃப் வீட்டுல இருக்காங்க, அவங்க பண்ணட்டும் அப்படிங்கறக்காக, அவங்க வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, சார் வீட்டுல இருந்துட்டு பண்றாங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கான என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். February 24 நினைக்கிறேன், ஹிந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது. என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் ஆனால் அதுதான். என்ன நியூஸ் அப்படின்னா, Amway crossed 1,100 crores, 40% growth marked. இந்த நியூஸ் பார்த்த உடனே எனக்கு சடன் என்ன மைண்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, Amway 1,000 crores டர்ன் ஓவர். நான் நினைச்சது அது ஏதோ ஃப்ராட் கம்பெனி, ஃபேக் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஏதோ வேற கம்பெனியா இருக்குமா? ஏன்னா 1,000 crore ஏன் எனக்கு டவுட் சாக்காச்சுன்னா, கோயம்புத்தூர் இருக்கிற LMW ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு அவங்க 2,000 கோடிக்கு மேல பண்றாங்க. அன்னைக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் ஆன கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி, லக்ஷ்மி குரூப்னு பெரிய கம்பெனி. அவங்க வந்து ஒரு 1000 கோடி கிராஸ் பண்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனியால பண்ண முடியாது, இந்த கம்பெனி 1000 கோடி பண்ணிருக்காங்க சம்திங். அது 10 years டைம்ல இந்தியாவுக்கு வந்து. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சேன், ஏங்க வடிவேல் இந்த மாதிரி நீங்க அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு ஒரு பயந்துட்டே சொன்னார் கொஞ்சம். இல்ல எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்ல அதை விடுங்க, இன்னைக்கு இண்டோல நியூஸ் வந்திருக்கு, இந்த ஆம்வேவும் நீங்க சொன்ன ஆம்வேவும் ஒண்ணு அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. அந்த பிசினஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க, அதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னாரு. 1000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னாரு. 1000 ரூபாய் தானே அப்படின்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 20,000 பணம் வாங்கியிருந்தாரு. திருப்பி கொடுக்கும்போது 19 மினிட் திருப்பி கொடுத்துட்டு 1000 ரூபாய் அப்புறம் கொடுக்குறாரு. எனக்கு அப்பவே டவுட், என்ன 1000 ரூபாய் மிச்சம் வச்சு கொடுக்குறாரு. டக்குன்னு சொன்னாரு, நீங்க இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி எனக்கு தெரியும், அதுக்காக அந்த 1000 ரூபாய் பிடிச்சி வச்சுட்டு நானு, நீங்க பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், அப்ளிகேஷன் சைன் பண்ண போதுனாரு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சைன் பண்ணி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எனக்கு அப்ப இல்ல சிட்டிக்குள்ள, அதை கிரியேட் பண்றப்ப ஒரு 10 நாள் ஆச்சு. அவரே கிரியேட் பண்ணாரு, போஸ்ட் கடலை வச்சு. மார்ச் 12 2009 ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆஃபீஸ் போனதையும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டவுட், ஏன்னா அந்த துணி துவைக்கிற ப்ராடக்ட் எனக்கு கேட்க நெகட்டிவ் இல்லையா, கண்டிப்பா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அந்த ப்ராடக்ட்ல வாங்கிட்டு அப்போ கரெக்டா Amway ஆஃபீஸில் ட்ரைனிங் நடந்துச்சு. வின்சென்ட் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு. அதாவது ஒரு எஸ்ஐட் பத்தி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்தானு பாத்துக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான். அப்பதான் துணி துவைக்கிற ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹி இஸ் ஹாப்பி வித் த ப்ராடக்ட்.
அப்போ அந்த ட்ரைனிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் தப்பா யூஸ் பண்ணது எனக்கு புரிஞ்சுது. அந்த எப்படி யூஸ் பண்ணது தெரிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி எங்க அம்மா கொடுத்தேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுமா, 1 லிட்டர் பக்கெட்டுக்கு ஒரு லிட்டருக்கு 1 ml, ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 5 ml 10 ml ஊத்துனா போது, ஊற வச்சு அலாசி போட்டா போது, தப்ப வேண்டாம், சோப்பு வேண்டாம் அப்படின்னு. அம்மா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஊருக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, அந்த துணி துவைக்கிற வாயில ஒரு 10 பாட்டில் வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி பூரா தீர்த்திட்டியாமா அப்படின்னு. இல்ல சூப்பரா இருக்குது, ஒரு பக்கெட்லயே துணி துவைச்சிட்டேன், கை நல்லா இருக்குது, சோப்பு போட வேண்டியது இல்ல, ஊற வச்சு அலாசி போட்ட வேலை முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பா இந்த ஒரு பாட்டில் 6 மாசத்துக்கு வரும் போல இருக்கு. பக்கத்து வீட்டு அக்காக்கள சொன்னேன், வல்ல நைட் வந்தாங்கல்ல லேடிஸ் எல்லாம், எப்ப இந்த கிராமத்துல உட்காந்து பேசுவாங்க இல்லையா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வேணுங்கிறாங்க, நீ அடுத்த வரும்போது 10 பாட்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, ஓ சூப்பர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு ஹீமோகுளோபின் ப்ராப்ளம் ஒரு 10 வருஷம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நியூட்ரைட் ப்ராடக்ட் கொடுத்தேன். அந்த நியூட்ரைட் ப்ராடக்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு பயங்கர ஆக்டிவ் ஆயிட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வேலையை செய்ய முடியுது அப்படின்னாங்க. இல்ல இருந்தாலும் வந்து நான் நம்பல, ஒரு லேப்ல போய் செக் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் அம்மா ஒரு பக்கத்துல அன்னூர்ல ஒரு சிட்டிக்கு லேபுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா, அது வரைக்கும் அம்மாவுக்கு வந்து ஹீமோகுளோபின் 10க்கு மேல வந்ததில்லை, 7, 8, 9 அப்படிதான் இருக்கும். பார்த்தா 14.2. எனக்கு பயங்கர ஹாப்பி, சூப்பர் அப்படின்ட்டு. எனக்கு நம்பிக்கை வரல, இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா, இன்னொரு லேப்ல செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு லேப்லயும் போய் செக் பண்ணோம், 14.1. ஸோ உடனே கூப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், உண்மையில காஸ்ட்லி நினைச்சேன், உண்மையில ப்ராடக்ட் ஒர்த்துட்டு. அதுக்கப்புறம் அப்பா டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு ட்ரை பண்ணோம், ஹீஸ் ஆல்சோ ஹெல்த்தி. ஒரு 6 மாசத்துக்குள்ள பயங்கர ஹெல்த்தி ஆயிட்டாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து, ஏன்னா பிசினஸ் நான் திங்க் பண்ணல, பட் அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. பட் நான் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கம்பெனி பத்தி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா, ஒரு புக்கு வந்து நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினேன். இந்த மாதிரி ப்ராமிசஸ் டு கீப் ஆம்வே ஃபினாமினான்னு சொல்லிட்டு, சான்ஸ்லெஸ் புக். இது வந்து எழுதுனவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்வே டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, யாரோ ஒரு தேர்ட் பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்வே கம்பெனியோட வரலாற்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி பிளஸ் மைனஸ் 2 எழுதியிருக்காரு. அதை படிக்கும் போது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 50 வருஷமாச்சு. அப்போ 10 வருஷம் 50 வருஷமாச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிக்க அன்னைக்கு இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் குடிக்கிற பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் தடை பண்ணிருக்காங்க, இன்னுமே இன்னைக்கு வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மண்ணுக்கோ மனிதனுக்கோ தீங்கு விளையக்கூடாது, அந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கா இருக்கணும், கண்டெய்னர் உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பயோடிகிரேடபிளா இருக்கணும், அந்த தண்ணியை வந்து துவைக்கிற தண்ணியோ பாத்திர தண்ணியோ வந்து வெளியே போகும்போது மண்ணுக்கோ மனிதனுக்கோ தீங்கு விளையக்கூடாது, அந்த தண்ணி ஒரு கடலையோ ஆத்துலயோ போய் கலக்கும் போது அந்த உயிரினங்களுக்கு தீங்கு விளையக்கூடாதுங்கிற திங்க் பண்ணிட்டு அவங்க அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சான்ஸ் நினைச்சேன். அதனாலதான் வந்து யுஎன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுக்கும்போது, என்வரன்மெண்ட் கொடுக்கும்போது செலக்ட் பண்ண முதல் கம்பெனி ஆம்வே தான். 92 நினைக்கிறேன் யுஎன் என்வரன்மெண்ட் அவார்டு கொடுக்கும்போது நிறைய கன்சிஸ்டன்டா ஆம்வேக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிக்கு அந்த அவார்டு கிடைக்க ஆரம்பிச்சு, மற்றவங்களும் அவார்டுக்காக அப்புறம் மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த புக்கு படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் போட்டிருக்காங்க, இந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன மாதிரி பிரின்சிபல் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர்ட் பிசினஸ் அப்படின்னு. என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர்ட் அப்படின்னா, இந்த கம்பெனி ஆரம்பிச்சது 1959. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கால இருந்து இந்த கம்பெனி வேற பக்கம் டெவலப் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போன போது முதல் செலக்ட் பண்ண கம்பெனி வந்து கனடால வந்து பிசினஸ் பண்றாங்க. ஒருவங்க 7-8 வருஷம். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தரை வழியில, ஏன்னா கனடாவும் அமெரிக்கா பக்க கண்ட்ரி, ஸோ ரோடு வழியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அங்க பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் வருது, ஆம்வே மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைன், ஒரு எத்தனையோ $1 மில்லியன், இன்னைக்கு இருக்கிற ரோட்ல வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஒரு ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க கோர்ட் வந்து அப்படின்னு. எல்லா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன். எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னு போய் பார்த்தா, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது, அந்த கவர்மெண்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது சம் டிஸ்பியூட், அவங்களுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மாடல்ங்கிறது ஆம்வே கண்டுபிடிச்ச மாடல் தான். ஸோ அந்த கண்ட்ரி பொறுத்தவரைக்கும் இது நியூ மாடல். ஸோ அப்போ அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் அந்த டியூட்டி ப்ராப்பரா செட் பண்ண தெரியுது. 2 பேர் சரி மிஸ்டேக். அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் அதிகமா பே பண்ணும், 7-8 வருஷம் ஃபைனலா வட்டி மேல போட்டாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ஒரு கம்பெனி என்ன முடிவெடுக்க முடியும்னா, அன்னைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனினால பே பண்ற கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு அந்த கம்பெனி 10 வருஷம் ஆயிருக்கு. அப்போ ஒரு கம்பெனி எடுத்து என்ன முடிவெடுக்கலாம், பேசாம பிசினஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அமெரிக்கால வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். பட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரிச் டிவோர்ஸ் வந்து உடனே கனடாக்கு போய் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல கிடையாது. அவங்க போய் எனக்கு என்ன பேசினாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர், we are committed to Canada, we are committed to business, we are committed to you. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா,
அந்த எவ்வளவு ஃபைன் இப்ப நாங்க கட்டிட்டு கேஸ் வந்து அப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் நாங்க ரன் பண்ணி விட்டுறோம் அப்படி. ஏன்னா எங்களை நம்பி நீங்க எல்லாம் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அந்த அன்னைக்கு அவங்களால தாக்கு பிடிக்காத அமௌண்ட் வந்து பே பண்ணி பிசினஸ் ரன் பண்ணாங்க. கொஞ்சம் காசு கழிச்சு அந்த கேஸ்ல அப்புறம் என்ன தீர்ப்பாச்சுன்னா அது ஆமியோட மிஸ்டேக்ல சொல்லி போட்டு வட்டி வந்து பணம் திரும்பி வந்துச்சு. பட் அது மேட்டர் என்னன்னா அது இது பல வருஷம் கழிச்சு அந்த கேஸ் தீர்ப்பு வந்துச்சு. பட் அது வரைக்கும் வந்து பார்த்தா அந்த கம்பெனி வந்து தன்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பே பண்ணாங்க. எதுக்காக இந்த இன்சிடென்ட் சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி நடந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு பிரபலமான மொபைல் கம்பெனி வந்து சென்னையில வந்து ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணாங்க. நல்லா போயிட்டு இந்த கம்பெனி அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு காரணம் தான் சொன்னாங்க. ஒரு அவங்க பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு டியூட்டில ஒரு டாக்ஸ் வந்து ஒரு 4,000 பே பண்ற மாதிரி ஒரு ஃபைன் விதிக்கும் போது இவ்வளவு பே பண்றதுக்கு பேசாம பின்லாண்ட்ல போய் ஃபேக்டரி போட்டுக்கலான்ட்டு ஒரு 8,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 8,000 பேர் லைஃப் பத்தி அவங்க திங்க் பண்ணல. ஓவர் நைட் சிங்கிள் டிசிஷன் பிளான்ட் வந்து க்ளோஸ் பண்றன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு கம்பெனிக்கு எது நல்லதுன்னு பார்த்தா அதுதான், எம்ப்ளாய் பத்தி நினைக்கல. எதுக்கான இந்த இன்சிடென்ட் சொன்னேன் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக. இதே மாதிரி சைனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தா ரிச் டிவோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளேட் பண்ணிருக்கு. டாக்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து சைனாவுக்கு டிராவல் பண்ணி அவர் பேசின பேச்சு என்ன தெரியுமா? as long as there is one of you who does Amway, Amway's factory will be open for you. This is promise to you. This is my promise to you. சான்ஸ் இல்ல. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எந்த கம்பெனியால கொடுக்கணும். ஆனாலும் ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு பிரச்சனையில அவனால அது அந்த கம்பெனி தப்பு இல்லை, ஏன்னா அவனால கொடுக்க முடியாது. ஆனா இந்த கம்பெனி அப்பதான் இந்த பிரின்சிபல் என்ன, இந்த கம்பெனியோட அந்த ஃபவுண்டர் இதெல்லாம் பார்த்தது முடி ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். நல்ல கம்பெனி எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஐஐடியில் படிச்சவங்க, பைலட்டா இருக்கிறவங்க, நாசா சயின்டிஸ்ட் இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்காரு, ஒரு நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்ட வேர்ல்டு டாப் பல்மனாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்காரு. ஒரு ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் அமெரிக்காவுடைய நாசாவுடைய ஒரு பிராண்ட் அந்த ஸ்பேஸ் சென்டருடைய டைரக்டர் ஒருத்தர் வந்து பார்த்தா இந்த பிசினஸ்ல ஒரு ஃபவுண்டர் இருக்காரு. ஒரு யூஎஸ் பிரசிடென்டோட எக்கனாமிஸ்ட் வந்து இந்த பிசினஸ் வந்து டைமண்டா இருக்காரு. ஹெச்என்ஏ சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல். அதாவது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டாப் பணக்காரங்க அவர் ஒருத்தர் வருவார். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தா இந்த பிசினஸ்ல டைமண்டா இருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டருடைய சன், அவர் வந்து பார்மசூட்டிக்கல் பிசினஸ்ல வந்து ஹீஸ் த நம்பர் 3 அவர் இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தா டைமண்டா இருக்காரு. எதுக்குப்பா ஒரு பேங்க் விபி, அதாவது ஒரு 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 மிடில் ஒரு ஜென்ரலா ஒரு பீப்புளுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய கனவு என்னன்னு சொன்னா இந்த மாதிரி எனக்கு நாசால சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் சொன்ன ஒரு கனவு அடைஞ்சவங்க, கனவு இதாலே அடையாது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த கனவை அடைந்தவர்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல எங்கேயோ திருப்தியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐ மீன் ரைட் பிளேஸ். சரி, அவங்க மாதிரி பீப்புள் தான் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண எலக்ட்ரிஷியன், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், அந்த பேக்ரவுண்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்க, ஒரு படிப்பே இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி கேட்டகரி வந்து பார்த்தா இந்த பிசினஸ்ல டாப் சக்சஸ்ஃபுல் இருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஐ மீன் பிட்வீன். நான் வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது, இந்த அளவுக்கு ஹையும் கிடையாது. அப்ப இவங்களால இவங்களுக்கு இந்த பிசினஸ் வேணா எனக்கு வேணும், இவங்களால பண்ண முடியும்னு எனக்கு பண்ண முடியும் நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இந்த பிசினஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தான் இந்த பிசினஸ் பத்தி பேச ஆரம்பிச்சேன். ஆனா ரியல் சேலஞ்ச் அப்பதான் வர ஆரம்பிச்சது. என்னன்னா போய் நான் வந்து ஒரு பெருமித்துல இருக்கிற சூப்பரான கம்பெனி, சூப்பரான பிசினஸ், நல்ல பிசினஸ் பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒருத்தருக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்போம்னு போய் பேச ஆரம்பிச்சா என்ன காமெடி நாக்கிட்டாங்க. இந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி போராட்டம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. கார்ல் மார்க்ஸ், பிடல் காஸ்ட்ரோ, நம்ம ஊர்ல ஜீவானந்தம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் போய் புரட்சி போராட்டம்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிரபு தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அந்த அளவுக்கு வந்து காமெடி ஆகி போச்சு புரட்சி போராட்டம்ங்கிறது. அந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு சீரியஸா போச்சுன்னா அவங்க எனக்கு திருப்பி கேட்டது, ஆனா இப்பதான் உங்களுக்கு தெரியுமா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்துட்டு போயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் காஸ்ட்லி, நீங்க இப்ப போய் நீங்க எப்படி போய் இதுல மாட்டினீங்க, உங்களால பண்ண முடியும், அவங்களால பண்ண முடியும் விட்டுட்டு உங்களால பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் பேச்சு திறம் வேணும், இதெல்லாம் விற்க முடியாது, இந்த ப்ராடக்ட் நம்ம ஊர்ல யாரும் வாங்க மாட்டாங்க, தயவுசெய்து நீங்க வந்து இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எனக்கு பேசணும் எல்லாரும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் போது எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க. ஸோ லிட்டரலி இந்த பிசினஸ் விட்டுலாங்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் கூட ரெடி இல்லை. ப்ராடக்ட் சொன்னா காஸ்ட்லிங்கிறாங்க, பிசினஸ் சொன்னா இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னடா இது, அங்க பார்த்து இப்படிங்கிறாங்க, இங்க பார்த்து இப்படிங்கும் போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் போது தான் என்னோட ஸ்பான்சர் கேட்டேன். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மாதிரி இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிட்டாரு. பெரிய அளவு பில்ட் பண்ணல. எனக்கு இந்த பிசினஸ் உங்களுக்கு மேல யார் நல்லா சொல்லுங்க, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் பிசினஸ் அப்படின்னு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்து அவர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ப்ரொடியூசர் வந்தாரு. ஒரு பர்சன் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பர்சனை மீட் பண்ணது வந்து என்னோட லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்ட். அவர் என்னைக்கு மீட் பண்ணோம், என்னோட பிசினஸ் வந்து யூடர்ன். அவர் நேம் வந்து காளீஸ்வரன், வித்யா காளீஸ்வரன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் காலேஜ் லெக்சரர். அவர் மீட் பண்ண நாள்ல இருந்தா எனக்கு வந்து இந்த ரியல் பிசினஸ் என்னன்னு புரிய வச்சாரு. நிறைய சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து மட்டும் இல்லை, நீங்க இந்த லெவல் இருக்கு அப்படின்னா
ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு காரணம் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த 100% சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. வேற எந்த பிசினஸ்லயும் கிடைக்காத அன்பேரல் சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் ஆரம்பத்துல ஹெல்ப் பண்ணும்போது என்ன இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, அவர் ஒருவேளை நம்மளை விட நம்ம சம்பாதிக்க இவருக்கு தான் அதிகமா பணம் போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பிளான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள அதிகமா சம்பாதிக்க வச்சாதான் அவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைக்கும். அந்த மாதிரிதான் ரிச் டிவோர்ஸ் தேவையான இந்த பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு அவர் என்ன சொன்னா என்னன்னா இந்த மாதிரி என்ன சார் இப்படி நான் அப்ப சார்ந்தே சொல்லுவேன், என்ன சார் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, பட் போய் சொன்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க, இதை என்னால பண்ண முடியுமான்னு தோணல அப்படின்னு. அப்பதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி சொன்னாரு. சசி இங்க பாருங்க, நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்ல ஒரு 10-15 புறா உட்காந்துட்டு இருக்கு. அந்த புறாவெல்லாம் பசியில் உட்காந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புறாவுக்கு வந்து பசி ஆத்தணுங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு தானியத்தை எடுத்துட்டு அதை நோக்கி ஓடுறீங்க கொடுக்கலான்ட்டு. இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்குமா? என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு பறந்துடும். ஏன் நீங்க ஹெல்ப் பண்றதுன்னு போறீங்க, அதுக்கு தேவைதானே, ஏன் ஓடுது அப்படின்னாரு. இல்ல சார் அது பயந்துருக்கும். என்ன பயந்துருக்கும்? ஏன் நம்மள ஏதோ பிடிக்க வரானோ பயந்துருக்கும். எக்ஸாக்ட்லி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள உங்களுக்கு தான் தெரியாது, ஏகப்பட்ட இல்லீகல் ஸ்கீம் இருக்கு. 100 ரூபாய் கட்டல ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபாய் கட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்லீகல் ஸ்கீம் இருக்கு. அவங்க எதுலயோ போய் மாட்டி ஏற்கனவே ஏமாந்துருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு வியாபாரம் சொல்லும் போது அவங்க வந்து இந்தியில வந்து ஒரு பழமொழி இருக்கு, தூத் சே சலா பில்லி சாச்கோ பூப்புக்கே பீத்தான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு கொதிக்கிற பாலை வந்து குடிக்கலான்னு வாய் வச்ச பூனை வந்து நாக்கு சுட்டு வச்சு அதுக்கப்புறம் மோரை பார்த்தா கூட ஊதி ஊதியே குடிக்குமாமா. அந்த மாதிரி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பாங்க அப்படின்னாரு. அப்ப என்னன்னா பண்றது அப்படின்னாரு. இதே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வரும்போதே ஓடி போகாம கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அந்த தானியத்தை வீசி விடுறீங்க. இப்ப என்ன ஆகும்? அது கொத்தி சாப்பிடும், தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. சம்டைம் அது கொஞ்ச நாள் அது பழகிடுச்சுன்னா பக்கத்துல இருந்து தோல் மேல வந்துட்டு கூட சாப்பிடும். கரெக்டா இல்லையா? நாம நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோலயும் உங்களோட இன்டென்ஷன் சேம், அதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதா. ரெண்டாவது சினாரியோலயும் உங்களோட இன்டென்ஷன் சேம், அதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதா. பட் ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து உங்களை பார்த்து அது ஓடுது, ரெண்டாவது சினாரியோல உங்க தோல் மேல வந்து உட்காருது. என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாரு. நான் பண்ண அப்ரோச் அப்படின்னு, தட்ஸ் த கீ அப்படின்னாரு. இது பிசினஸ் சூப்பரான பிசினஸ் தான், சூப்பரான ப்ராடக்ட் தான், பட் நீங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னு கத்துக்காம பண்ணீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட் அப்படின்னாரு. சரி நான் எப்படி கத்துக்கணும் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு, உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ஒரு எமோஷனல் ட்ரீம் இருக்கணும் அப்படின்னாரு. எமோஷனல் ட்ரீம் என்னன்னு கேட்டேன். அந்த ட்ரீம் நினைச்சாவே, நீங்க என்ன ட்ரீம் வச்சிருக்கீங்க சொன்னாரு. நல்லா கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு வச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கீங்க, வீடு இருக்குது, நல்ல ஜாப்ல இருக்கீங்க. அது வந்து உங்க எமோஷனல் ட்ரீம் இருக்காது. உங்க எமோஷனல் ட்ரீம் என்னன்னு கேட்டேன். அந்த ட்ரீம் சொன்னாலும் உங்க கண்ணுல தண்ணி வரணும் அப்படின்னாரு. தண்ணி வரணுமா? அந்த மாதிரி ட்ரீம் கண்டுபிடிங்கன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து நானும் ஒய்ஃப் வந்து அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிசினஸ் ஜாயின் பண்ணி 6 மாசம் ஆச்சு. யூ டோன்ட் பிலீவ் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பர்சன் ஒரு ப்ராடக்ட் வாங்கல, சிங்கிள் பர்சன் கீழே ஜாயின் பண்ணல. ஈவன் நான் சில பேர்த்து சொல்லி பார்த்தேன், 1000 ரூபாய் நான் காசு போட்டுக்கிறேன் ஜாயின் பண்ணி. இப்போ கூட ஜாயினிங் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ 1000 rupees அது கூட யாரும் ரெடியா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 மாசம் இப்படி ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த எமோஷனல் ட்ரீம் எழுதுறோம். ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் ஒரு எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ட்ரீம் எழுதும் போதே எங்களுக்கு கும்பியில் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். அதை கூப்பிட்டு அப்படின்னு சொன்னோம். அவரு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்னங்க இந்த மாதிரி ட்ரீம் எழுதிருக்கீங்க? ஐயோ இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் வேற ட்ரீம் எழுதிக்கலாம், நம்ம வேணா பின்னாடி கூட மாத்திக்கலாம், இதெல்லாம் வேண்டாம்னாரு. அப்படி நாங்கள் என்ன ட்ரீம் எழுதியிருந்தோம்னா, இந்த இப்பதான் எங்களுக்கு மேரேஜ் 1 year ஆயிருச்சு. இந்த பிசினஸ் பண்ணி இதுல ஒரு பிளாட்டினம் ஃபவுண்டர் பிளாட்டினம் அளவில் அச்சீவ் பண்ணி அது வரபடி போனஸ் அந்த இன்கம் எல்லாம் வச்சு ஒரு இஎம்ஐ இல்லாம ஒரு 10 லட்சம் ரூபாய் செடான் கார் வாங்கி என்னோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது அந்த கார்ல தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ட்ரீம் எழுதியிருந்தோம். ஏன்னா அப்ப வச்சிருந்த கார் கம்பெனி கொடுத்த கார். என்னங்க இந்த மாதிரி ட்ரீம் எழுதிருக்கீங்க, பேசாம செகண்ட் பேபி பிளான் பண்ணுங்க, இந்த மாதிரி லெவலில் போறதுக்கு 3-4 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமனார் மாமியார் என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க கேட்டாங்க. இல்ல ஒய்ஃப் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா எந்த மனைவி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. பட் அந்த ட்ரீம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல் வேற வேலை கிடைக்கல அப்படின்னாப்புல. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி உனக்கு வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது பிசினஸ் கிடைச்சா பண்ற ஐடியா இருக்கான்னு. அப்பதான் அவர் என்ன சொன்னா அப்படின்னா, பண்றேன் சார் அப்படின்னா, இப்ப பேச வேண்டாம் கம்பெனிக்குள்ள, நைட் 10 மணிக்கு மேல கால் பண்ணி இந்த அட்ரஸ் எழுதிட்டு வீட்டுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன்னு வந்தாப்புல. அவர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அன்னைக்கே சைன் பண்ணாப்புல. ஒரு வாரத்துக்குள்ள 5 பேரத்தை சைன் பண்ண வச்சாப்புல. பாருங்க இந்த பவர் ஆஃப் ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் சொன்னாப்புல, ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட வீட்டுக்கார ஊர் திருநெல்வேலி பக்கத்துல இருக்குது,
அவர் கிராமத்துல வந்து அவர் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க அங்க ஒரு டெமோ போலாமா அப்படின்னாப்ல. அப்படின்னு கேட்டேன், போலாம் அப்படின்ட்டாரு. 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். நான் அந்த திருநெல்வேலி சைடு போனதில்ல. கார் எடுத்துட்டு ஒரு சண்டே போயாச்சு. அந்த கிராமத்துக்கு போறோம். அது கயத்தாறுங்கிற ஒரு இடம். அந்த வீரபாண்டி கட்டம்ல தூக்கிலிடப்பட்ட இடம். அந்த லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் பாக்குறேன். அதை பார்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள போறேன். ஆக்சுவலா அந்த ஒரு கிராமம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோட்ல இருந்து கிராமம் ஒரு மண் ரோட்ல டிராவல் பண்ணி போறோம். என்னடா ஊருக்கு தானே டவுட் ஆகுது. போய் பார்த்தோம் ஒரு குக்கிராமம். ஒரு 50 வீடு இருக்கும். மோஸ்ட்லி வந்து குடிசை வீடு. ஒரே ஒரு பில்டிங்ல சர்ச் மட்டும்தான் இருக்கு. அங்க சர்ச்சில் மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உட்காந்துருக்காங்க. மேல் சட்டை யாரும் போடல. பக்கா விவசாயி, பாமர மக்கள். இங்க வந்து எனத்த பிசினஸ் பேசுறேன், என்ன ப்ராடக்ட் பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உற்சாகம் போனாங்க, அப்படி புஷ்னு போயிட்டோம். என்னப்பா நாமளும் இப்படி தெரியாம வந்துட்டுமே நினைக்கும் போது, இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் பண்றோம். அன்னைக்கு அப்படி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் என்ன ப்ராடக்ட் பேசுன்னு தெரியல. அப்ப அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ன பண்ணாரு, அவர் வந்து அப்சைடி வந்து கார்ல வச்சிருந்தாரு. விவசாயத்துக்கான ஒரு ப்ராடக்ட். இங்க எல்லாமே விவசாயம் நிறைய இருக்குது, அதை டெமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த ப்ராடக்ட் எடுத்த உடனே அவங்க எல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சார் என்னையா பேச இப்படி சார், இந்த ப்ராடக்ட் நாங்க எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க கிறிஸ்டோபர் விவசாயி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மருந்து யூஸ் பண்ணி அவரோட மகசூல் வந்து எல்லாத்தோட வந்து டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அவரோட பயிர் வந்து கருகவே இல்லை, மழை கம்மியாகி. என்னன்னு கேட்டா அவர் இந்த மருந்து யாரை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படி சொன்னாரு. நாங்க எல்லாரும் இந்த மருந்து டப்பாவை எடுத்துட்டு திருநெல்வேலி போய் கடையை ஒவ்வொரு உரக்கடையை போய் கேட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. 6 மாசமா தேடிட்டு இருக்கிற சார், கடவுள் மாதிரி இது கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சார் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து 100 லிட்டர் பேரல் கொடுங்க அப்படிங்காங்க. என்னடாவது 100 லிட்டர் பேரலா? அப்படியெல்லாம் இல்லையே, 5 லிட்டருக்கு முடி அவங்களும் பேசிட்டு ஆளுக்கு ஒரு 2-3 பேர் சார் 5 லிட்டர் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க கையில பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க 36,000 ரூபாய். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி உச்சத்துக்கே போயிட்டேன். 36,000 ரூபாய் பணத்தை கொடுத்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்பதான் நான் என்ன நினைச்சேன்னா, அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு கம்பெனி இன்னைக்கு கேட்கிற எம்என்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபத்தை பாக்குறாங்க. ஒரு விவசாயிக்காக இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு விவசாயியுடைய மகசூல் அதிகப்படுத்திருக்காங்க. தண்ணி பற்றாக்குறை சமாளிக்கிறக்காக ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை ஒரு 60 வருஷம் கொடுத்துருக்கும்போது எனக்கு அதுவே எனக்கு பெருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோம். அங்கிருந்து அந்த விவசாயிகளை ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி ஆர்டர் கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியே முன்னேறணும். சில்வர், பிளாட்டினம், அதே மாதிரி ஃபவுண்டர் பேட்டை முடிச்சு ஒரு போனஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் டாடா மான்சா கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ எல்லாம் எடுக்க முடியல. ஒரு 5-6 லட்சம் கட்டிட்டு ஒரு 2-3 லட்சம் இஎம்ஐ போட்டு கார் வாங்கினாலே அந்த நாளை வந்து என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா உட்கார வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, குலதெய்வி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பிளான் பண்றோம். இந்த இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு. அது வரைக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய சேலஞ்சு தான் வீட்டுல, மாமனார் வீட்டுல. பட் வி மேனேஜ் சம்பவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து 15 போது அந்த கிட்டத்தட்ட நாங்க அதை அடைச்சிட்டோம். கரெக்டா குழந்தைக்கு பிளான் பண்ணோம். 2015 பையன் பிறந்தான். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பிறக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இஎம்ஐ கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. பையன் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது 100% பெய்டு செடான் 10 lakhs கார்ல தான் அவன் வீட்டுக்கு வந்தான். தட்ஸ் த பவர் ஆஃப் ட்ரீம். ஆனா அதுக்கடையில் நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம். பட் வி அச்சீவ் இட். பட் அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டோம். இந்த ரிச்டிவோ சொல்லுவார், எப்பவுமே கிரியேட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நல்ல இன்கம் வருது, கொஞ்சம் கடன் எல்லாம் கட்டிட்டோம், வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. ஸோ ஹாப்பி. பட் பிசினஸ் சீரியஸா பண்றதுக்கான இன்டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு. பிசினஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம இந்த பிசினஸ் லீடர்ஷிப் ட்ரிவன் பிசினஸ் தான். இன்னைக்கு இந்த மாதிரி இந்த கஸ்டமர் பேஸ்டு பண்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்த அடுத்த மேஜிக், அடுத்த எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிங்க என்ன. இனி என்ன எமோஷனல் ட்ரீம் கண்டுபிடிக்கணும் யோசனை ஒன்று கண்டுபிடிச்சோம். 2016 நீ பையன், நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் போயிருக்கேன், கிழிஞ்சு சட்டை போட்டு போயிருக்கேன். ஒரு துணி வாங்கணும்னா அதுலயே பேண்ட் தைச்சிட்டு அந்த மீதி தெரிய ஸ்கூல் பை தைக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ரெக்ரெட் கிடையாது. பட் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு லக்ஸரி கார், ஒரு ஆடி கார்ல வந்து லக்ஸரி கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும். அதை இமேஜின் பண்ணி பார்த்தோம். அந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பையனுக்கு கொண்டு ஸ்கூல் இறக்கி வந்த ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கிற ஒரு கார்ல வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடணும். அப்ப இன்னொரு 3 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள அந்த மாதிரி லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு அடுத்த மேஜிக் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா 2016 மே 21 வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அப்ளைன் டாக்டர் கிரீஸ் தேசாய் யூஎஸ்ல இருந்து எங்க ஒரு சேலத்துக்கு ஒரு மீட்டிங் வந்திருந்தாரு. வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பேசினாரு, பிடிஓ இதுக்கு நிறைய கஸ்டமர் கிரியேட் பண்ணுங்க. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கஸ்டமர் ஃபோக்கஸே பண்ண கிடையாது. ஒன்லி வந்து நாங்க செல்ஃப் யூஸ் பண்ணுவோம், டவுன்லைன் கிரியேட் பண்ணுவோம். ஏபிஓ செல்ஃப் யூஸ், நோ கஸ்டமர் ஃபோக்கஸ்ட். அப்படியே கஸ்டமர் வந்தாலும் டாக்குமெண்ட் கிடையாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு ஏபிஓவுக்கும் ஒரு 10 to 20 கஸ்டமர் பிடிஓக்கு இருக்கணும்.
அந்த பிடிங்கிற ப்ராடக்ட் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இம்யூனிட்டிக்கு வந்து எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் நியூட்ரைட் பத்தி அவர் சொல்றாரு. என்னடா அது பிடி எல்லாரும் வாங்குவாங்களான்னு டவுட். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மே 21 சொல்லிட்டு போயிட்டாரு. பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அந்த 10,000 மெயின்டைன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மே 21 இருந்து 31 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் நான் போய் பீப்புள் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். பிசினஸ் பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுக்கு பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக். நிறைய பேர் வந்து பிசினஸ் வேண்டாம்னு சொன்னாங்க. நான் ப்ராடக்ட்னு சொல்லும்போது, ஹெல்த்னு சொல்லும்போது ஆர்வமா வாங்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் உட்காந்துட்டு இருக்காங்க. தலைவலியில இருந்து ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை பீப்புள் இருக்காங்க. டயபெட்டிக், ஹார்ட் ப்ராப்ளம், முடி கொட்டுற ப்ராப்ளம், ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, எதுக்கு போனாலும் தீர்வு இல்லை. அப்பதான் மேஜிக் நடக்க ஆரம்பிச்சது. எனக்கு அந்த 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா 200, அது வரைக்கும் என்னோட பர்சனல் பிவி 50, 75, மீறி போனா 100. எப்போ பிளாட்டினம் ஆகி, ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆகி 6 வருஷம் பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிவி பர்சனல் பிவி வந்து 200 பிவி தாண்டுது. அந்த மேஜிக் ஃபார்முலா பிடிச்சிட்டோம். அடுத்த மாசம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் உட்காந்து டீம்ல ஒரு 20 கோர் பீப்புள் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இதுதான் ஃபார்முலா, ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 கஸ்டமர் கிரியேட் பண்ணலாம், பிடிஓ பேசலாம் நாங்க ஆரம்பிச்சோம். வாட் அ மேஜிக். 50 பீக்கு மேல் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாசம் வந்து 500 பீக்கு மேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னத்த மாசம் என்னோட பிவி வந்து 7000 பிவி ஸ்ட்ரகிள் பண்ணி 7000 கம்ப்ளீட். ஜூலை மாசம் வந்து பாத்தீங்கன்னா 17. அந்த வருஷம் நாங்க ஏஎல்எஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணவே இல்லை. பாலி ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டோம். பாலின்னு ஒரு ட்ரிப் இருக்கு கூட எனக்கு தெரியாது. அந்த பாயிண்ட் வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி 8 பாயிண்ட் என்ன வந்துச்சு. இந்த 3 மாசத்துல அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா we are qualified for ஏஎல்எஸ் ட்ரிப். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 2014 வந்து பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் நியூ ரூபி. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் எங்க லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சது. ஒரு 1 lakh மேல இன்கம், நல்ல லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டுக்கு வந்தோம். ஒரு 20,000 வாடகை கொடுக்குற இன்னைக்கு வீட்டுல இருக்கும். கண்டிப்பா ஆடி கார் வாங்கல, பட் எக்ஸாக்ட் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் ஃபுல்லி டாப் லோட கார் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி டிரைவ் பண்ணோம். உண்மையில அந்த அதுக்கு வேண்டிய பையன் ஒரு வருஷம் ஸ்கூல் தள்ளி போட்டோம். இன்னைக்கு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஸ்கூலுக்கு போறான். இந்த சன் ரூஃப் ஓன் பண்ணி இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார்ல அந்த குடியா இறக்கி விடும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். நம்ம எப்படி போன ஸ்கூல்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இப்படிதான் பிசினஸ் பண்றது. இந்த பிசினஸ் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஐ வில் கம் டு மெயின் டாபிக். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ காட் மை ஹெல்த். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் அப்படின்னா ஃபிட்னஸ். நான் எப்படி இருந்தாலும் ஒரு போட்டோ காமிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டீங்க. 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன். இப்படிதான் இருந்தேன் நான் கம்ப்ளீட் இருக்கும்போது. ஹெல்த் கேர் பண்ண டைம் இருக்காது. ஹெல்த் கேர் பண்ண டைம் இருக்காது. டயத்துக்கு சாப்பிட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலைன்னு ஓடிட்டு இருப்பேன். அப்ப என்னோட ஹெல்த் இப்படிதான் இருந்துச்சு பாருங்க. இது வந்து நான் மேரேஜ் ஆன புதுசுல எடுத்த ஒரு போட்டோ. 2011-12 எடுத்த போட்டோ. எவ்வளவு குண்டா இருக்குன்னு பாருங்க. 84 கிலோ என்னோட வெயிட். இப்ப எப்படி ஆயிட்டுன்னு பாருங்க. இப்படி இருந்து நான் எப்படி ஆயிட்டு, இந்த விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தாலும் எப்படி ஆனுங்கிற மாதிரி என்னோட வெயிட் குறைஞ்சது மட்டும் கிடையாது, பர்சனாலிட்டி சேஞ்சஸ் பாருங்க. அதாவது என்ன சொல்றது, அதாவது இப்படி இருந்து நான் நினைச்சு பார்த்து இது வந்து கிட்டத்தட்ட 2011 எடுத்த போட்டோ, 2018 எடுத்த போட்டோ, 2018 இப்ப இன்னும் நான் யங் ஆயிட்டேன் ஆக்சுவலா. இப்ப அப்ப 68 கிலோ, இப்ப 66 கிலோ. இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது அந்த நான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க எப்படி வந்து வயசாயிட்ட போது நான் ஆள் யங் ஆயிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே ஒரு 3-4 ரீசன் சொல்லுவேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் எனக்கு பாஸ் கிடையாது. ஸோ நோ டென்ஷன், எவ்ரிடே சண்டே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ் சான்ஸே இல்லை. எனக்கு வந்து மைக்ரைன் இருந்துச்சு. அந்த வாக் ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க வெயிட் குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸ்கின் எல்லாம் பழைய போட்டோ பார்த்து நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன்னைக்கு பையனே அவ்வளவு பாசிட்டிவா இருக்கான். இந்த பிசினஸ் கிடைச்சது பை ப்ராடக்ட் மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹனிமூன் கப்பிள் மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் போன அந்த ட்ரிப்போட ஒரு 2-3 போட்டோ மட்டும் நான் ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற கார் ஸ்கோடா சூப்பர் ஃபுல்லி லோடட். ஆக்சுவலா ஒரு புதுசு வாங்கல, செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கணும். அதுவும் இஎம்ஐ வாங்கல, ஃபுல்லி 100% கேஷ் பே பண்ணி வாங்கினேன். ஈவன் 2 வீலர் கூட என்கிட்ட கிடையாது. எங்க போனாலும் இதே கார் தான். இன்னைக்கு பாருங்க ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா we are enjoying. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் 2வது ஃபாரின் டூர் துபாய் போனப்ப எடுத்தது. மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் கழிச்சு போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹனிமூன் கப்பிள்ஸ் மாதிரி தெரியும் ஆக்சுவலா. யாரும் வந்து சொல்ல முடியாது மேரேஜ் ஆகி உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு. we are enjoying like anything. கண்டிப்பா இந்த பிசினஸ்க்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஎல்எஸ் ட்ரிப் அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் லைஃப்,
அந்த ஜாப் ஆக்சுவலா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து காலையில எனக்கு அந்த 12-13 வருஷம் பழக்க தோசத்துல காலைல எந்திரிச்சு பண்ணிட்டு குளிச்சு ரெடியா 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா ஆபீஸ் போனோம் கேக்குறேன், என்ன மறந்துட்டியா நீ ரிசைன் பண்ணிட்டீல வேலைக்கு பண்ணணும். அப்பா அப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு பாருங்க. அப்பவே படுத்து தூங்கிட்டேன். எனக்கு லைஃப்ல நிறைய டைம் ட்ரீம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுத்து தூங்கணும், லஞ்சுக்கு அப்புறம் தூங்கணும் அப்படின்னு. அந்த 12-13 வருஷத்துல சான்ஸே கிடைக்கல. அந்த ஃப்ரீடம் லைஃப்ங்கிறது இன்னைக்கு எப்ப கண்ணு திறக்குதோ அப்ப எந்திரிக்கிறோம், எப்ப நினைக்கிறோம் தூங்குறோம். எவ்ரிடே சண்டே ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுக்கு போறேன். காலேஜ் பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வீக்ஸ் தான் பசங்க அப்போ போட்டோ ஷூட் கூப்பிடுவாங்க. அந்த காலேஜ் லைஃப் சதீஷ் சொல்லும்போது சொன்னாங்க இந்த காலேஜ் லைஃப் வெர்ஷன் 2.0 எக்ஸாக்டா வந்து பார்த்தா அந்த காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு கோப் கொடுக்குறோம். நான் வந்து சம்பாரிச்சேன் நான் எனக்கு அப்படிங்கிற தாண்டி எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல சில இன்சிடென்ட் வந்து எனக்கு மனசு டச் பண்ணிடுச்சு. ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு வந்து மேரேஜ் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்து ரெடி பண்ண முடியல, ஒரு பிசிஓடி ப்ராடக்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து அடிஷனல் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தோம். அவங்க சரி ஓகே எடுத்துக்கிட்டு எடுத்தாங்க. ஒரு 5th மந்த்ல வந்து பீரியட் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th மந்த் வந்து அந்த லேடி கன்சீவ் ஆனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. அவங்க அவ்வளோ ஹாப்பி. அவங்க ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு உங்க போட்டோ அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. எதுக்கு என்ன இல்லை எங்க வீட்டுல வைக்கணும், எங்க தலைமுறையை வந்து உங்களை மறக்க கூடாது, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைமுறை வந்திருக்குன்னு நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க. ஐ வாஸ் சோ என்ன சொல்றது ஈந்துவக்கும் இன்பம்ங்கிறாரு. அந்த சந்தோஷம் சொல்றதுக்கு அளவே இல்லை. அதான் நான் சம்பாரிச்சோட இந்த மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தர் அது மாதிரிதான். இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு தான், கிளாஸ்மேட் தான். ரொம்ப வருஷத்துக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒபேஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வாவு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணாரு ஒரு 6 மாசத்துல. அதுக்கப்புறம் மேரேஜ் செட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை என்கிட்ட கொண்டு வச்சு நீ மட்டும் இந்த ப்ராடக்ட் கொடுத்த எனக்கு வெயிட் குறை, எனக்கு இந்த கல்யாணம் ஆயிருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி கொடுத்த ஒரு பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி கஷ்டப்பட்டு இருக்கிற பாட்டிக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மூட்டு வலி ரெடி ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க தம்பி நீ கொடுத்த அந்த ப்ராடக்ட் நீங்க நல்லா நடக்கிறப்பான்னு சொல்லும்போது அது கூட ஒரு கிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஸ்டேஜ் 2 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஹீமோதெரபி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 2 ஹீமோதெரபி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம பாட்டு கேன்சர் கியூர் ஆகாது, பட் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க சாப்பிடுங்க கூட சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். டாக்டர் வந்து எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க. 2 ஹீமோதெரபிங்க வந்து பாத்தீங்கன்னா 7 ஹீமோதெரபி பண்ண வேண்டிய இடத்துல 3 ஹீமோதெரபிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆகி நார்மல் ஆயிடுச்சுட்டாங்க. அந்த முடி கொட்டுறதால முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவ்வளவு ஹாப்பி. இன்னைக்கு டீச்சரை பாயிண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எங்களை வந்து ஒரு விருந்து கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், அப்ப நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா அவங்க அவ்வளவு நான்வெஜ் விருந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அந்த அன்புக்கு வேண்டி எனக்கு சாப்பிட்டு வந்தேன். அன்னைக்கு அவ்வளவு எமோஷனல் எனக்கு ஃபீல் பண்ணேன். அதாவது இதெல்லாம் என்ன சொல்ற வருது அப்படின்னா பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்கள், அந்த எமோஷனல் டச் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மட்டும் கிடையாது. இவர் இப்போ ஒரு போன வாரம் 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட டீம்ல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல RI லெவல்ல இருக்காரு. கூப்பிட்டு சொல்றாரு அந்த கோர் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி பேஸ் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு பாத்துக்கலாம். சார் என்னோட இன்கம் இப்பதான் பார்த்தேன், இந்த அடுத்த மாசம் வரக்கூடிய இன்கம் இந்த மாசம் வரும் இல்லையா சார், நான் ஒரு இந்த கவர்மெண்ட் ஜாப்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 15 வருஷம் இந்த போஸ்ட்ல இருக்கேன். அதுல வாங்கல விட அதிகமான சம்பளம் எனக்கு இந்த மாசம் வரப்போகுது சார், கிராஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணி தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாரு. சோ ஹாப்பி. இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுன்ல பிசினஸ் ஒரு 2 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாப்ல. முதல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் என்ன பண்ணி ஒரு பிராண்ட் நியூ 3% வந்தாப்ல. இந்த மாசம் ஒரு 3000 நல்ல இன்கம் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து EBPல கட்டுறாங்க. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் தான், பட் இந்த லாக்டவுனால கேஷ் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு EBPல வந்து ப்ரோ நான் தான் நீங்க எங்க வீட்டு EBPல ஆம்பே இன்கம் வந்து கட்டுறேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் த்ரில்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தால வாங்க முடியாத சந்தோஷம். அதான் நம்ம இந்த பிசினஸ்னால வந்து ஒரு GM வந்திருக்கலாம், பெருசா சம்பாரிச்சிருந்திருக்கலாம், பட் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க இந்த பிசினஸ் பண்ற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இந்த கோர் பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். என்னன்னா அந்த இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் ட்ரெண்டுக்கா நான் சொல்றேன் நானு ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பே பிசினஸ் 10 வருஷம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பீப்புள் 10 வருஷம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. 2030 என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிருப்போம் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன். இன்னைக்கு 2020 அதை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷம் ஆம்பே பிசினஸ்க்காக 90% எஃபர்ட் போட்டுருக்கீங்க. அது 100% எஃபர்ட்ல 90% எஃபர்ட் இந்த 2-3 மாசம் போடல, 10% எஃபர்ட் தான். பட் பிசினஸோட growth வந்து பாத்தீங்கன்னா 3 times 4 times grow ஆயிருக்கு. மெயின் அந்த கஸ்டமர் கம்யூனிட்டி அப்படிங்கிறது மெயின் ஆன்லைன் இந்த கஸ்டமர் கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது அது இந்த கோர் பிளஸ்ல என்ன பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அந்த கஸ்டமருக்குன்னு தனியா லாகின் பண்ண முடியாது, அவங்களை பண்ணாலும் எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்கும் போது பெருசா பண்ண மாட்டேன். இந்த கோர் பிளஸ் லான்ச் ஆன உடனே அவங்க அந்த CSC லான்ச் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு ABO வந்து அவருக்கு ஒரு கஸ்டமரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கஸ்டமர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா 10%. உண்மையில வந்து ஒரு நியூ ABOக்கு வந்து இதை விட எக்ஸைட்டிங் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை.
இதை பத்தி உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. உண்மையில எனக்கு என்னன்னா இந்த பிசினஸ் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நாங்க பண்ணியிருக்கோம். என்ன ரீசனா பிசினஸ் பில்ட் பண்ணுவோம், திரும்ப கொஞ்சம் குறையும், ரீபில்ட் பண்ணுவோம். என்ன காரணம்னா இந்த பிசினஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவர் ஒரு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு, அவருக்கு ஹாப்பி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவருக்கு. இந்த ஏபிஓ பிசினஸ் பண்ணி விட்டுட்டு போயிருவாரு. இப்ப அந்த கஸ்டமரோட கான்டாக்டும் போயிடும். அவருக்கு ப்ராடக்ட் வேணும், இவர் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ப்ராடக்ட் இல்லாம அவர் விட்டுருவாரு. இல்ல எங்கேயோ போய் வந்து பாத்தீங்கன்னா எம் ஆபீஸ் தேடி போய் வாங்க மாட்டாரு. இந்த கஸ்டமரை நான் மிஸ் பண்ணிடுவேன். இப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் ஆயிடுது. ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா அவரோட ஏபிஓ விட்டுட்டு போனா கூட அவர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முடியுது. அந்த பெனிஃபிட் வந்து ஏபிஓக்கு வருது. அப்போ ஒரு நியூ ஏபிஓ வந்து 10-20 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டாருன்னா ஈவன் இவரு சில ஸ்டூடெண்ட் எல்லாம் வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு வாங்க முடியாது, வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க கஸ்டமர் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல டர்ன் ஓவர் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு இன்கம் வந்திருக்குது. அந்த இன்கம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு சிச்சுவேஷன். முதல்ல வந்து நம்ம வாங்கி ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். அந்த பிஎஃப்ஐ பிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு லெக் போடுவாங்க, 2 டீம் போடுவாங்க, அதுக்கப்புறம் 3-4 டீம் போட மாட்டாங்க, பெரிய இன்கம் வராது. ஆனா இந்த பிஎஃப்ஐ பிபிஏ என்ன, அதாவது ஆம்வே என்ன பண்ணாங்கன்னா ஒரு 60 வருஷமா ஆம்வே பிசினஸ் ஸ்டடி பண்ணி ஏன் நிறைய லீடர்ஸ் வந்து பிசினஸ் வந்து திரும்ப ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் கஷ்டப்பட்டு பண்றாங்க, அவங்க ஈஸியா பண்ணணும், அவங்களுக்கு ஒரு டைம் பில்ட் பண்ணிட்டா திரும்ப அந்த பிசினஸ் வந்து ரீபில்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்னெல்லாம் பண்ணணும் அவங்க வந்து 5 வருஷம் வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பர்ட்டான திங்க் பண்ணி கொண்டு வந்தா கோர் பிளஸ். அப்போ ஒரு கஸ்டமர் கம்யூனிட்டிங்கிறது வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிவி ஸ்டாண்டர்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு என்ன ப்ரிஃபர்ட் கஸ்டமர், அதுக்கு சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் நிறைய டீம் பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டீம் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா 10-15% பிஎஃப்ஐ, 20% பிபி எடுத்துக்கோ. சான்ஸ் இல்ல. 35% யார் கொடுப்பாங்க? எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம். அப்போ அந்த கோர் பிளஸ் வந்து உண்மையிலேயே சான்ஸ் இல்லை. அதோட ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட் இருக்கிற காரணம் வந்து அடுத்த மாசம் ஜூலை 1 வரைக்கும் ஆம்வே 3.0. அதாவது இந்த வரைக்கும் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கஸ்டமரா வந்துக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஓ பிசினஸ் ஓனரா வந்துக்கலாம். இந்த இடையில ஒரு நிறைய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. என்னன்னா நான் வந்து எனக்கு பெரிய இன்கம் வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் 5,000 இன்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புளுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் ரீட்டைலரா வர்றது. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஒரு பிசினஸ் கிடைச்சா யாரும் வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ரீட்டைலரா வா, உனக்கு பிசினஸ் பண்ணுமா, இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணு, எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வா, அப்பதான் யூ ஆர் எலிஜிபிள் சொல்லும் போது அப்படி ஒருத்தங்க பாஸ் பண்ணி பிசினஸ் வந்தாங்கன்னா தே ஃபீல் ப்ரௌட். பிசினஸ் குவாலிஃபை ஆயிட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது தே ஃபீல் வித் செல்ஃப் இமேஜ், பில் வித் செல்ஃப் இமேஜ். அப்ப அந்த 3.0 உண்மையில நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இன்னைக்கு பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் கொரோனா. செகண்ட் வந்து இன் சிச்சுவேஷன்ங்கிறாங்க, இம்யூனிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன். அப்ப இன்னைக்கு வந்து பீப்புளே வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காசு கொடுத்து விளம்பரம் பண்ணியிருந்தா கூட இந்த அவேர்னஸ் வந்திருக்காது. இன்னைக்கு காலைல வந்து பிஎட் ட்ரீம் பண்றதுக்கு போற நேச்சுரல்ஸ்க்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த சர்வீஸ் பண்ணால டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டர் நீங்க ஃப்ரீயா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு நீங்க எதுக்கு எனக்கு டாக்டர் எனக்கு வேணும் இல்ல சார், நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி என்ன சொன்னாலும் போனா அவர் சொல்றாரு, சார் இன்னைக்கு இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம், எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம், நீங்க வாங்கிட்டு போகணும். சலூன் வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்யூனிட்டி ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து கூகுள் வந்து அதை இப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க இம்யூனிட்டி. நம்ம கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இம்யூனிட்டி ப்ராடக்ட், வேர்ல்டுலயே இல்லாத ப்ராடக்ட். நான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கொரோனா மாதிரி 100 மடங்கு பர்ஃபெக்ட் போனேன், உடம்புக்குள்ள போனா கூட என்னை ஒண்ணும் பண்ணாது. நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்துறாங்க, மாஸ்க் போட்டோம்னா கை கழுவிட்டோம்னா கொரோனா வராது அப்படின்னு. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிகாஷன் தான். கொரோனா வராம எல்லாம் தடுக்காது. அது வந்து நம்மளுடைய பாடியில இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தடுக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. ஆனா எப்படி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் ரெடியாகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டர் ஆகுது. சில பேருக்கு போட்டு தெளியுது. என்ன ரீசன்? அவங்க இம்யூனிட்டி ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ என்ன அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சோசியல் மீடியா வந்து வைஸா யூஸ் பண்ணி பழகிக்கணும். எனக்கு தெரியாதுன்னு இருக்கிற யூஸ் இல்லை. அதை வந்து நீங்க ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக்சர் வைங்க, அதை கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கங்க. ப்ராடக்ட்டை போய் அதை போடாதீங்க, பிசினஸ்க்கு வாங்கன்னு போடாதீங்க. பீப்புள் நீங்க எதாவது செல் பண்றீங்கன்னு நினைக்கக்கூடாது. கிரியேட் அ புல். நான் பாரு எப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு போட்டு ஹாஹான்னு போடுங்க, எப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ப்ளீச் போட்டோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஹைட் பண்ணிருங்க, இது யூஸ் பண்ணாலும் எனக்கு இவ்வளவு பிரைட் ஆயிட்டேன் வித் இன் சிங்கிள் யூஸ் முன்னாடி என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு பழகும்போது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் ஆஃப் மை பிசினஸ் இன்கம், நான் ஒரு பிசினஸ் செஷன் அட்டன் பண்ணிருக்கேங்கிற இந்த ஜூம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க, என்ன பண்ணி பிசினஸ் பண்றேன்னு கேட்பாங்க. பீப்புள் ஆர் லுக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரைட் டைம். அடுத்து நான் என்ன சொல்ல விரும்புனா, என்ன சொன்னாங்க எப்படி நீங்க இந்த கேரியரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் கேரியரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்றது ரொம்ப மைண்டுக்குள்ள வச்சுக்கேன். நான் சொன்னது என்னோட ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு பரவாயில்ல, மேபி சார் இன்ஸ்பயர் இருக்கலாம்.
நான் ஏன் முடிவெடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக்ல படிச்சதான். இன்னைக்கு ஒரு 3 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, கேரியர் பில்ட் பண்றேன். நான் ஏன் டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் பார்ட் டைம் பண்ணேன்? ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். நான் ஏன் 6 சிக்மா கிரீன் பெல்ட் வாங்க அவ்வளவு பணம் கட்டி ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏப்பா படிக்கிற? டு பில்ட் மை கேரியர். எதுக்கு அந்த கம்பெனிக்கு போற, எதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், எதுக்கு ஃபாரின் போற? ஐ வாண்ட் டு பில்ட் மை கேரியர். ஒரு பில்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அசட்டா மாற முடியும். ஒரு பில்டிங் என்ன சொல்றா, பில்ட் பண்றாங்க, அப்ப அசட்டா மாறுது. ஒரு பிசினஸ் பில்ட் பண்ண சொல்றாங்க, அசட்டா மாறுது. பட் இது நம்ம கேர் அப்படி ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு பில்டிங் கட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், பில்டிங் மை காம்ப்ளெக்ஸ். ஒருத்தர் பிசினஸ் ரன் பண்றாரு, ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கேன், நான் பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. ஸோ கொஞ்சம் வருஷம் வந்து பார்த்தா 2 பேருமே பில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நானும் என்ன சொல்றேன், நானும் என்னோட கேரியர் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிகிரி முடிக்கிற, அடிஷனல் டிகிரி படிக்கிற, எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட், ஐ ஆல்சோ பில்டிங் மை கேரியர். இப்போ ஒரு சினாரி எடுத்துக்கங்க, 3 பேருக்கு 1 லட்சம் இன்கம், சூப்பர் லைஃப் ஸ்டைல். பட் ஒரு சுச்சுவேஷன் வருது. எனக்கு வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு டைம் வந்து பார்த்தா இந்த டிஸ்க் வந்து டிஸ்லோகேட் ஆகி நரம்பு அமுத்திட்டு ஒரு சைடு பயங்கர பெயின் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஒரு 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு இன்ஆக்டிவ் சுச்சுவேஷன். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெண்ட் வருமா? எஸ் வரும், ஏன்னா அவருடைய அசெட். ஒரு ஹோட்டல் ஓனர்ல இருந்து பிசினஸ் இன்கம் வருமா? வரும், ஏன்னா அவரோட பிசினஸ். நான் வேலைக்கு போறேன், எனக்கு இன்கம் வருமா? சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சார் டிகிரி இருக்கு, போஸ்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வச்சிருக்கேன். அப்ப நான் 10 வருஷம் பில்ட் பண்ணனால என்னோட இன்ஆக்டிவ் டைம்ல எனக்கு இன்கம் வரல. செகண்ட், எனக்கு திடீர்னு ஹார்ட் கேஷ் தேவைப்படுது. ஒரு வீட்டு ஒரு கல்யாணம், ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம், ஒரு 50 லட்சம் ஒரு உடனே தேவை. காம்ப்ளெக்ஸ் ஓனர் என்ன பண்ணுவாரு, அது பில்ட் பண்ணிருக்காரு, அதை அடமானம் வைக்கலாம், சேல் பண்ணலாம். பிசினஸ் ஓனர் அந்த ஹோட்டல் விற்கலாம். நான் எதை விற்க முடியும்? என்னோட டிகிரி விற்க முடியுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் விற்க முடியுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்னோட போஸ்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கொஞ்ச நாளைக்கு யாருக்காவது வாடகைக்கு விட முடியுமா? நோ வே. திங்க் பண்ண வேண்டியதா. அதாவது ஐ எம் நாட் புட்டிங் டவுன் தி ஜாப், பட் அட் தட் இஸ் ரியாலிட்டி. நம்ம பில்ட் பண்றோம், எதை பில்ட் பண்றோம்னு பார்க்கணும். 3வது சிச்சுவேஷன், நாளைக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அந்த பிசினஸ் ஓனர் வந்து தன்னோட பையனுக்கு இந்த பிசினஸ் கொடுப்பாரு. நான் எதையும் என் பையனுக்கு கொடுக்க முடியும்? என்னுடைய போஸ்டிவா, என்னோட டிகிரிவா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸிவா? இவன் அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் கூட கொடுக்க முடியுமா எனக்கு தெரியாது. எனக்கு அந்த போஸ்ட் இருக்குமாங்கிறது வரைக்கும் தெரியாது. திங்க் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்கம், ஒரு பிசினஸ் இன்கம் நல்ல இன்கம் தான். பட் அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். பட் எக்ஸாக்ட் ஆம்வே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பார்ட் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் பில்ட் பண்ணதுனால என்னாச்சுன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி 2 மாசம் படுக்கும்போது என்னோட ஜாப்ல இருந்து இன்கம் வரல. பட் என்னோட பிசினஸ் நான் யாரோடமே பேசல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. பட் மை இன்கம் வாஸ் கீப் வாஸ் க்ரோயிங். பிகாஸ் இது வந்து நான் அந்த பிசினஸ் இல்லாட்டி அந்த பிசினஸ் நடக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கேஷ் தேவைப்படுது. என்னோட பிசினஸ் விற்க முடியுமா? எக்ஸாக்ட் என்னோட டீம் விற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தெரியாது ஆம்வே பிசினஸ் உடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிளாஸ் 6 போய் பாத்தீங்கன்னா யுவர் பிசினஸ் கேன் செல். நீங்க சில்வர்ஸ் அண்ட் அபவ் பிசினஸ் பில்ட் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் செல். அப்படி நீங்க சேல் பண்ண முடியும். இப்போ என்னோட பிசினஸ் வித்தா கூட மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ இந்த நான் ஜாப் 12 வருஷம் பண்ணியிருக்கேன், ஆம்வே 10 வருஷம் பண்ணியிருக்கேன். அங்கேயும் எனக்கு நல்ல இன்கம் வந்துருக்குது, இங்கேயும் நல்ல இன்கம் வந்துருக்கு. பட் அங்க இருந்து அந்த வேலையை விட்டு நின்று 7-8 வருஷம் ஆச்சு. அங்கிருந்து எனக்கு வரக்கூடிய இன்கம் 0. பட் இங்கிருந்து எனக்கு ஒரு வரக்கூடிய இன்கம் வந்து நான் பண்ணாட்டி எனக்கு ஏன்னா ஒரு 1 crore அசெட் நான் கிரியேட் பில்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது அந்த காம்ப்ளெக்ஸ்லயும் அந்த பிசினஸ் விட இன்னும் ஏன் ஒரு வெரி வசதி. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு குட்டி போடாது, பிசினஸ் வந்து இன்னொரு குட்டி போடாது. இன்னொரு பண்ணணும், இன்னொரு இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இங்க இருக்கிற லிவிங் அசெட் பீப்புள். நான் கம்பெனி அவங்க இன்னொரு பீப்புளை ஸ்பான்சர் பண்ணாங்க, இன்னும் பிசினஸ் பில்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் லிவிங் அசெட். இதுக்கு ஈக்குவலா உலகத்துல எதுவுமே அசெட் கிடையாது. அப்ப என்னன்னா இங்கதான் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். So you have to think wisely. அதுக்காக ஆம்வே தான் சூப்பர் நான் சொல்ல வரல. ஆம்வே இஸ் நாட் a perfect company, perfect business சொல்ல வரல. Everything is not perfect. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஜெனரல் மேனேஜர் சொல்லும்போது ரொம்ப பெருமிதமா இருக்கும். நான் ஆம்வே பிசினஸ் பண்றேன்னு சொல்லும்போது யாரும் என்ன பெருமிதமா பார்க்க மாட்டாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்ச இந்த பிசினஸ்க்கு ஒரு நெகட்டிவ். பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆம்வே பிசினஸ் பண்றேன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎம் இருக்கிறதையோ, மேனேஜர் சொல்றதையோ, ஒரு கம்பெனில வந்து ஹெட்டா இருக்க, டீம் லீடர் சொல்ற பெருமையா பார்ப்பாங்க. பட் ஆம்வே பிசினஸ் பண்ணி நீங்க எவ்வளவு சம்பாரி என்ன கார் வச்சிருக்கோம் அதை வந்து பெருசா பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது. பட் என்னோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். பிச்சைக்கார படத்துல ஒரு விளம்பரம், ஒரு டயலாக் வரும். ஒருத்தர் பிச்சை ஓடும்போது, ஏன் உனக்கு கழிகால் நல்லா தானே இருக்குது, எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டு காட்டி போவான். அப்ப அந்த பிச்சைக்கார பக்கத்துல இருக்கிற விஜயாட்டி சொல்லுவாள், பாரு இவன் போட 2 ரூபாய்க்கு நம்ம கண்ணு இல்லாம இருக்கும்னு எதிர்பார்க்கற அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருமிதம் நினைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லைஃப் அடமானம் வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நல்ல ஜாப் அதையே விட்ட அப்படின்னு கேட்பாங்க. என்னால போய் 1 மணி நேரம் இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது ஆம்வே கம்பெனி பத்தி. ஜஸ்ட் ஐ வில் கிவ் மை ஸ்மைல், அவ்வளவுதான், இட்ஸ் ஓகே அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு என்னால புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா உங்களுக்காக சொல்றேன், நான் எனக்கு ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிற சூப்பரான வீடு தான், பட் சொந்த வீடு கட்டிட்டேன். ஸோ ரெண்டல் ஹவுஸ் பிடிச்சி போயிச்சுங்க, சொந்த வீடு விட்டுட்டு நான் ரெண்டல் ஹவுஸ் இருந்துட்டு இருப்பேன். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி இருக்கு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போட்டை தூக்கிட்டே சுத்திட்டு இருப்பாப்ல. ஏன் நீ போட்டை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாள் வெள்ளம் வந்துச்சு எங்க ஊர்ல, அந்த வெள்ளத்துல இருந்து அந்த போட்டு எனக்கு காப்பாத்துச்சு, அதை என்னால மறக்க முடியாது, அதனால லைஃப் லாங்க சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவனை எப்படி நினைப்பீங்க? ஃபுல்.
அது மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து கண்டிப்பா அந்த ஜாப்னால லைஃப் நல்லா இருந்துச்சு, நல்ல இன்கம் நல்லா கிடைச்சாங்க. பட் அதுக்காக வந்து நான் லைஃப் லாங் அந்த ஜாப் பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஜாப். பட் அதுக்காக லைஃப் லாங் அந்த ஜாப்ல இருக்க முடியாது இல்லையா? எனக்குன்னு ஃப்ரீடம் வேணும்ல. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பிசினஸ் நான் அடுத்தவங்களுக்காக பண்ண முடியாது. ஐ பில்ட் ஃபார் மைசெல்ஃப். அதாவது இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க யாரும் உங்களை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸோட பியூட்டி என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபன் பிசினஸ். ரிஸ்க் கிடையாது, பார்ட் டைம்ல பண்ணலாம், யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரே மைனஸ் பண்ணேன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து ஜெயிக்கிற வரைக்கும் பீப்புள் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்க கூடாது. அந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் டஃப். இன்னும் ஆரம்பத்துல எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒய்ஃப் தான் தேங்க் பண்ணணும். என்னன்னா இந்த கம்பராமாயணத்துல வந்து ஒரு இது வரும். சீதா பிராட்டி வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து காட்டுக்கு போன சொன்னதை உடனே அவர் சீதை சொல்லிட்டு சொல்லுவாரு, ஏமா நீ வந்து ஒரு வீட்டு நல்லா வளர்ந்துருக்க, நீ உன்னால காட்டுக்குள்ளால வந்து இருக்க முடியாது, நீ இங்கேயே நான் டக்குன்னு ஒரு 17 வருஷம் குயிக்கா போயிரு, நான் வந்துற திரும்பி வந்துறேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன மாதிரி கம்பர் ஒரு வார்த்தை எழுதுவார், நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிற மாதிரி. உன்னோட பிரிவில விட எனக்கு ஒரு பெருங்காடு வந்து சுமைகளைங்கிற மாதிரி. என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த துன்பத்திலே சுகதுக்கத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களோட நின்று இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ஐ வாஸ் எண்ட் அப் வித் திஸ். அதாவது இன்னைக்கு வந்து நான் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைஃப்ல நிறைய முடிவு எடுத்திருக்கேன். சின்ன முடிவு நிறைய எடுத்திருக்கேன், பெரிய முடிவு எடுத்திருக்கேன். ஒரு முடி வெட்டுறதாட்டும், ஒரு கோட், ஒரு ஷர்ட் வாங்குறதாட்டும், ஒரு செப்பல் வாங்குறதாலும் சின்ன சின்ன முடிவுகள். பட் என்னோட என்ன படிக்கலாம், எந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம், எந்த கம்பெனி சூஸ் பண்ணலாம், இப்படிங்கிறதால என்னோட லைஃப்ல மிகப்பெரிய முடிவுகள். ஏன்னா அதை என்னுடைய அடுத்த 30-40 வருஷம் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுத்திருக்கேன், சின்ன முடிவுகள் எடுத்திருக்கேன். அப்ப என்னை யாராவது கேட்டா சிறந்த முடிவுகள் எடுத்திருக்கேன். ஆனா நான் ஆம்பே பிசினஸ் எடுத்து மிக மிக சின்ன முடிவு. ஒரு 1000 ரூபாய் என்னுடைய ஒரு செப்பல் வாங்கின காசுல விட குறைவான காசு கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன். பெருசா ஒரு பிசினஸ் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்டோட நான் ஜாயின் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டு சொல்ற அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறக்கா நம்ம இன்னைக்கு சைன் போட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை யாராவது ஒரு கேட்கறாங்க, நீங்க வாழ்க்கையில எடுத்த மிகச்சிறந்த முடிவு எதுன்னு கேட்டா, நான் என்னோட ஒய்ஃப் செலக்ட் பண்ணதை விட, என்னோட கேரியர் சூஸ் பண்ணதை விட, நான் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் சைன் போட்டதான் மிகச்சிறந்த முடிவுன்னு சொல்லுவேன். வை? பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு நான் சொன்ன கொஞ்ச நாள் அந்த கம்ப்ளீட் வெளியே வந்துட்டேனே, ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால். எனக்கு முன்னாடி அங்கே சீனியரா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்லாரு, சசி ஒரு பணம், ஒரு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும்னு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் கேட்டேன். இந்த மாதிரி வந்து 6 மாசமா சேலரி இல்லை, அந்த ப்ராப்ளம் ஆகி கம்பெனி லாக்டவுன். என்னது லாக்டவுன், என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாங்கள் ஃபைட் ரேக்கெட்டுக்கு ஒரு பண்ணிட்டு இருந்தோம், அந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார் 1, 2, 3 சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அங்கிருந்து யுரேனியம் அட்டாமிக் பவர் பிளான்ட் வாங்குறதுக்காக அதுக்கு ரஷ்யா பிடிக்குன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. யாரோ பிரைம் மினிஸ்டர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா யாரை எஃபெக்ட் பண்ணிருப்பாருங்க. எங்க சின்ன கம்பெனி, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த கம்பெனியோட மெஷின் கூட நான் தான் ஜப்பான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் டோட்டல் லாஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், கம்பெனி லாக்டவுன் சுச்சுவேஷன் போயிடுச்சு, ஒரு பிளான்ட் வித்துட்டாங்க, இப்போ எம்ப்ளாயி நிறுத்திட்டாங்க, ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னாரு. ஏன்னா நீங்க பேசாம வேற வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. இல்ல சசி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா சம்பளம் வரல, சமாளிக்க முடியாம என்னோட வீட்டு வந்து ஒரு 10,000 வாடகைக்கு விட்டுட்டு நான் கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு ஓட்டு வீட்டுல வந்து 2,000 வாடகைக்கு வந்துட்டேன். ஒய்ஃப் இப்ப வேலைக்கு போறாங்க, அந்த ஒய்ஃபோட சம்பளம் அந்த வாடகை வந்து சமாளிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா 6 மாசமா சம்பளம். இப்ப நான் போனேன்னா இந்த ஒரு 4-5 லட்சம் பணம் எனக்கு வராது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேற கம்பெனிக்கு போனா என்ஓசி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா எல்லாரும் போயிட்டாங்க, நீயும் போயிட்டு என்ன வேண்டான்னு கேட்கறாரு. எனக்கு என்ன பண்றது தெரியல சசி, அது நம்ம போனோம் இந்த போஸ்ட் உடனே அது வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது. பட் அன்னைக்கு கடவுளுக்கு தேங்க் பண்ணேன். ஒருவேளை நான் இந்த பிசினஸ் அன்னைக்கு எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவரோட சுச்சுவேஷன் எனக்கு ஏன்னா எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சொல்லி வருங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சொல்லுவாங்க, கடவுள் வந்து ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதை திறப்பாரு. அவர் ஆக்சுவலா ஒரு கதவை மூடுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கதை திறந்து வச்சுட்டு தான் மூடுறதுக்கு பிளான் பண்ணாரு. ஆனா நாளைக்கு நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு மாதிரி கொரோனா வரும், லாக்டவுன் வருங்கிறது 3 மாசத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இப்படி நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் திடுக்கிடும் சம்பவங்கள், திருப்பு முனைகள் வரலாம். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா கடவுளுக்கு மட்டும் தெரியும். அதனால ஒரு அட்வான்ஸும் நம்மகிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முதல்லயே கொடுத்து விட்டுறாரு. அப்படித்தான் அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு என்னுடைய ஸ்பான்சர் தேங்க் பண்ணேன், என்னுடைய அப்ளைன் தேங்க் பண்ணேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அன்னைக்கு நான் ஃபீல் பண்ண ஒரு இதுக்கு அளவே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நோ அடுத்து ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அடுத்து கொரோனா மாதிரி வேற என்ன வரும், அடுத்து 10 வருஷம் கழிச்சு என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த பிசினஸ் இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே அது அட்லீஸ்ட் ஒரு டைமண்ட் ஆகி நம்ம ஏஎஸ்என்டிக்கு நினைச்சு ஒரு டைமண்ட் போயிட்டு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம இவன் இந்த கொரோனா வந்து எனக்கு எந்த விதத்துலையும் பாதிக்கல. இவன் அந்த கம்பெனியோட எம்டி கூட இன்னைக்கு பாதிப்புல இருக்காரு. ஆனா எனக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், build it strong, build it right and see at the top. Thanks for the opportunity.
Thank you so much, Sasikumar sir. Wow. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அதாவது நான் எப்படி நான் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணீங்களா சீரியஸா ஸ்டார்ட் பண்ணீங்களா தெரியாது. பட் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு கரியரா எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இதற்கு பின்னாடி இவ்வளவு ஒரு எமோஷனல் இருக்குன்றத இன்னைக்கு பல பேருக்கு ஐம் ஷோர் கிட்டத்தட்ட ஒரு 900 பேக்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ், பிளஸ் லைவ்லயும் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் இட் அண்ட் லாட் ஆஃப் கீ டேக்அவேஸ். எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உங்க அம்மாவை கிரியேட் பண்ணிருந்தீங்க, அதே மாதிரி ஒரு 500 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு அண்ட் டுடே யூ ஆர் ஏபிள் டு செல் லாட் ஆஃப் குட் ஐட்டம்ஸ் ஆல்சோ. நிறைய கஸ்டமர்ஸ் கோர் பிளஸ் பிஎஃப்ஐ பிபிஐ அண்ட் உங்களோட எமோஷனல் ட்ரீம் இந்த பிசினஸ்ல ஃபுல்ஃபில் ஆச்சுன்றது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஷோர் இன்னைக்கு பார்த்த பல பேர் ஐ கேன் சி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கிளாப்பிங் ஆல்சோ அண்ட் ஃபியூ பீப்புள் ஆர் சல்யூட்டிங் இட். ஸோ ஆசம் ஆம்பேயோட A70 ஜேர்னில வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். எஸ், அடுத்த அந்த 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கு. ஸோ வேர் ஆம்பே இஸ் கோயிங் டு செலிப்ரேட் 25th anniversary. அதுலயும் உங்களோட நெக்ஸ்ட் லெவல்ல கண்டிப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பை கிரியேட்டிங் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ், குட் டீம், பல பேருக்கு இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் கொடுக்கணும். உங்களுக்கும் அதுலயும் ஒரு சக்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட் டு யூ அண்ட் வியூவர்ஸ். ரொம்ப ஆசம் ஸ்பீச் இன்னைக்கு பார்த்துருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் உண்டான ஆக்ஷன் பேக்ட் ஆக்டிவிட்டி. லாஸ்ட் வீக் 3 days ப்ரோக்ராம், இன்னைக்கு ஃபைண்ட் அ கரியர் ஃபார் லைஃப். பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் வரை பார்த்தீங்கன்னா நிறைய ஐஎல்எஸ் ப்ரோக்ராம் அண்ட் மார்க்கெட்டிங் செஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆம்பேலேருந்து வந்துட்டு இருக்கும். ஆம்பே உங்களோட ஸ்பான்சர் அப்ளைன்ஸ் கிட்டேருந்தும் வந்துட்டு இருக்கும். ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா we have series of activity morning 11:30 ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் நிறைய செஷன்ஸ் இருக்கு. பி பார்ட் ஆஃப் த செஷன். சில பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் கேட்டிருந்தாங்க, ஆம்பேயோட புரோட்டீன் பவுடர் ஆஃபர் இருக்கா ஏர்போர்ட் ஃபிளாஸ்க். எஸ், இட் இஸ் அவைலபிள் at சென்னை ஃபார் ஹோம் டெலிவரி ஆர்டர். மதுரை ஹோம் டெலிவரி வேரோஸ் இன்னைக்கு அவைலபிளா இருந்தது. ஐ திங்க் ஈவினிங் டிஎன்ஏ ஆயிருக்கு. அகைன் நாளைக்கு மார்னிங் we are expecting the stock. This is the last stock movement வந்திருக்கும். இந்த ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் தி ஸ்டாக் வில் பி replenished. ஸோ சஃபிஷியண்டாக உங்ககிட்ட இருக்கு. In this 7 days make use of that opportunity. Plus collect on delivery ஓட ஆஃபர் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27th June வரை இருக்கு. அதாவது இந்த 27 June வரை நீங்க பேமெண்ட் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000 rupees நீங்க ஆர்டர் எடுக்கலாம். ஸோ ஆஸ் அ ஆர்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் நீங்க டைரக்டா ஆர்டர் போட்டுடலாம். தட்ஸ் அ லிமிட். ஸோ 3 நாட்கள் இருக்கு, 25, 26, 27. 27th is the last date. அதுக்கு பிறகு யூ கேன் கண்டினியூ ப்ராசஸ் யுவர் பேமெண்ட் ஆர்டர். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே இருக்கு. ஸ்டோர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் இட் இஸ் ஓப்பன், லிமிடெட் ஹவர்ஸ். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு சீரியஸ்ல உங்களை விரைவில் சந்திப்போம். With this, good night to you all. Sir, I forgot to mention that we are taking more mini orders. ஒரு கஸ்டமர் கிட்ட பார்த்தா 5 மினி ஒட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய மினி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த ஹை டிக்கெட் ஐட்டம்ஸ் கண்டி நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு ஆம்பேல திஸ் த ப்ராடக்ட். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலண்டான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆஃபருக்கு முன்னாடி எடுத்து ஆடுறது, பட் கண்டிப்பாக இன்னைக்கு ஆஃபர் போது நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ். I'm blessed. Thank you, sir. Thank you so much, sir. Thank you.